புத்திக்கும் கர்மேந்திரர்களுக்கும் அதிகாரியாக இருக்கிறேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், சர்வ சக்திகளுக்கும் அதிகாரியாக இருக்கிறேன்னு என்னிடமிருந்து சக்திசாலியான அதிர்வலைகள் நாலாப்புறங்களும் பரவி இந்த வாயுமண்டலம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. தூர தூரத்திற்கும் சென்று கொண்டே இருக்கிறது. நான் ஆத்மா இப்போது மனம் புத்தி கட்டளையிட்டு ஒரு நொடிக்குள் இங்கிருந்து பறந்து சூட்சுமவாதனத்திற்கு செல்கின்றேன். வெள்ளை புகை மண்டலமாக காட்சியளிக்கிற அழகிய பரிஸ்தாக்களின் உலகம். நான் ஃபரிஸ்தாவாக பறந்து பாபா கிட்டக்க போறேன். பிரம்மா பாபாவுடைய நெற்றி பூர்வத்துல சிவத்தந்தையை அவதரிச்சு என் அன்போடு வரவேற்கிறார். வா குழந்தாய், இனிமையான செல்லமான குழந்தாய் என்ன அழைக்கிறாரு. நான் பாபாவை சென்று கட்டி அணைச்சிக்கிறேன். பாபா என்ன அரவணைச்சிக்கிறாரு. பாபா ஒரு மடியில என்ன உட்கார வச்சுக்கிறாரு. பாபா அன்போட இன்னைக்கு முரளியை சொல்றாரு. ஓம் சாந்தி. 20/4/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரிய மீட்பு படையினராக இருக்கிறீங்க. நம்ம தான் மீட்பு படையினர்னு சொல்றாரு. இப்ப ஏதாவது வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ எல்லாரையும் மீட்கிறதுக்காக மீட்பு படையினர் வருவாங்களா, அந்த மாதிரி இப்போ உலகமே இப்போ மூழ்கி போயிருக்கு. விகார கடல்ல விஷக்கடல்ல மூழ்கி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மீட்கணும்ட்டு நம்மள மீட்பு படையினராக ஆக்கியிருக்காரு. நீங்கள் அனைவருக்கும் சத்கதியை வழங்க வேண்டும். எல்லாருக்கும் நல்ல கதியை வழங்கணும். நம்ம நல்ல நிலை அடைஞ்சு மற்றவங்களுக்கு சத்கதியை வழங்கணும்ன்றாரு. அனைவரின் அன்பையும் ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தேகதாரி மேல அங்கங்க அன்பு எல்லாமே அங்கங்க போயிடுச்சுல, பற்று அன்புன்னு அந்த மாதிரி வச்சு புத்தி அங்கங்க போயிடுச்சு எல்லாருக்கும். அதனால அந்த புத்தியோடைய அன்பை மனசுல பாபாக்கு மட்டும் இடம் கொடுக்கணும். நான் எல்லாருடைய அன்பையும் பாபா மேல இணைக்கணும் பாபா சொல்றாரு. கேள்வி: மனிதர்கள் தங்களுடைய புத்தியை எந்த விஷயத்தில் ஈடுபடுத்துறாங்க மற்றும் குழந்தைகளாகி நீங்க உங்க புத்தியை எங்கே ஈடுபடுத்த வேண்டும்ட்டு பாபா கேக்குறாரு. பதில்: மனிதர்கள் தங்களுடைய புத்தியை ஆகாயம் மற்றும் சிருஷ்டியின் எல்லையை கண்டுபிடிக்க ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதனால் எந்த லாபமும் இல்லை. அவங்க சயின்டிஸ்ட்லாம் ஆகாயம் எங்க முடியுது, உலகம் எங்க முடியுது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல பயன்படுத்துறாங்க. ஆனா அதனால எந்த ப்ராஃபிட்டும் இல்லைன்றார் பாபா. இதன் எல்லையை காண முடியாது. ஆகாயம் எங்க முடியுது, உலகம் எங்க முடியுதுன்றத பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்க பூஜைக்குரியர் ஆவதில் தம் புத்தியை இப்ப ஈடுபடுத்துறீங்க. நம்மளை டைவர்ட் பண்ணிட்டாரு. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போறதெல்லாம் நம்ம இப்ப எப்படி தெய்வீக நிலையை அடையறதுக்குன்னு இப்ப நம்ம அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவர்களை உலகம் பூஜிக்காது. அவங்க என்னதான் இந்த நிலாக்கு போறது என்னென்னமோ கண்டுபிடிச்சாலும் அவங்கள உலகம் பூஜிக்காதுன்றாரு. கேட்பாங்களா, உனக்கு என்ன சிலையா வைக்க போறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது நீ இதெல்லாம் செய்ய போறிய, உனக்கு என்ன சிலையா வைக்க போறாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த வெளி உலகத்தினர் செய்யறதுக்கெல்லாம் சிலை வைக்க மாட்டாங்கன்ற. குழந்தைகளாக நீங்க பூஜைக்குரிய தேவதையா இப்ப ஆகுறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம இந்த முயற்சி மூலமா மாயை வென்ற ஆத்மாவா மாறி பூஜைக்குரிய தேவதையா ஆக போறோம்ட்டு சொல்றாரு. பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகையே அடைந்து விட்டோம் பாடலோடது. இது அந்த காலத்துல ஒரு ஹிந்தி பாட்டு இருக்கு. உங்களை அடைந்து நாங்கள் உலகையே அடைந்து விட்டோம். அதாவது பாபாவை அடைந்து பாபாக்கு தான் பொருந்தோம். பாபா அடைஞ்சதுனால நமக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. உலக ராஜ்யமே இப்ப கிடைக்க போதில்ல. ஓம் சாந்தி. குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டனர். இது ஞான மார்க்கமாகும், அது பக்தி மார்க்கமாகும்ட்டு சொல்றாரு. சில குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம், பிகே ஆயிட்டோம்னா நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம இருந்தது பக்தி மார்க்கம். பக்தியில நம்ம இறைவனை தேடி தேடி அலையிறோம். இங்க ஞானத்துல நமக்கு இறைவனே கிடைச்சிட்டாரு. அதனால இதை ஞான மார்க்கம்ட்டு புரிஞ்சிட்டாங்க. பக்தி மார்க்கம் நல்லதா அல்லது ஞான மார்க்கம் நல்லதா என்ற கேள்வி கூட எழுகிறது. இப்ப இந்த கேள்வி எழுது, பக்தி நல்லதா இல்ல ஞானம் நல்லதான்ட்டு. 2 பொருட்கள் இருக்கின்றன அல்லவா. ஞானத்தினால் சத்கதி கிடைக்கிறது என சொல்லப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. இப்ப ஞானத்தினாலதான் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்குது. ஏன்னா நாலேஜ் புத்தியில ஸ்டோர் ஆகுது. நாலேஜ் கிடைக்க கிடைக்க நம்ம என்ன ஆகிறோம், மனிதன்ல இருந்து தேவ நிலையை அடையிறோம். ஆனா பக்தியில அப்படி கிடையாது. நம்ம உயர்ந்த நிலை அடையறது இல்லை, கீழ் நிலைக்கு தான் நம்ம போறோம். பக்தி மற்றும் ஞானம் ரெண்டும் வேறு வேறு என கண்டிப்பாக சொல்வோம்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க பக்தியும் ஞானமும் ஒன்னும் நினைக்க கூடாது. அதாவது இங்க வந்தோம்னா இங்க ஈஸ்வரன் இருக்கிறாரு, இது ஒரு சிவன் கோயில் போல இதுன்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் அப்படியே தொட்டு கும்பிட்டு போறாங்க. அதாவது பக்தி சம்ஸ்காரம் அப்படியே இருக்கு அவங்களுக்கு. இது சிவன் இருக்கிறாருன்னா இது ஏதோ சிவன் சம்பந்தப்பட்ட ஒரு இடம். அப்ப அதெல்லாம் மற்றதெல்லாம் வேற வேற கோயில் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதுவும் பக்தி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா பக்தி கடந்த நிலைதான் ஞானம். இப்ப பிகே ஆகுறனாலே பக்தி முடியுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நமக்கு பக்தி செய்யவே பிடிக்காது. உண்மையா பிகே ஆயிட்டோம்னா
நமக்கு பக்தி செய்ய பிடிக்காது. நம்ம கோயிலுக்கு போனா கூட நம்ம வந்து அங்க சகாஷ் கொடுக்கறது தான் போவோம். நம்ம வந்து பாபாட்ட வந்து சக்தி வாங்கி உலகம் அந்த அந்த கோயில் ஃபுல்லா நம்ம பெரிசாவா பறந்து சக்தி கொடுக்கறதுக்காக தான் நம்ம போவோம். மற்றபடி நம்ம கையேந்திரத்துக்கு போய் நம்ம சாமியை கும்பிட்டேன், இந்த தடவை பார்த்தேன், சாமியை பார்த்தேன், வேண்டனேன் இப்படிலாம் நம்ம வாயிலிருந்து வராது. ஏன்னா நம்ம பக்தி முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஞானம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம பக்தியோட வார்த்தைகள் எதுவுமே வாயில வராது. பக்தி செய்வதன் மூலம் ஞானம் கிடைக்கும், அப்போது சத்கதி உண்டாகும் என மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப பக்தி செய்யறதுனாலதான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது உண்மைதான். நம்ம பக்தி பண்ணி பண்ணி வந்துதானே இப்ப பக்தியில ஒண்ணும் இல்லைன்ட்டுதான் இங்க வந்தாலும் எந்த உண்மையும் வந்து பக்தியில நமக்கு தெரியாது. நிறைய இந்த எல்லையற்ற ஞானமோ முதல் இடைக்கடை ரகசியமோ கடவுள் யாரு நான் யாரு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் பக்தியில கிடைக்கல நமக்கு. நம்ம யாருன்னே ஃபர்ஸ்ட் தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தோம், கடவுள் யாருன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்பதான் நமக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கு. பக்திக்கு இடையில் ஞானம் வர முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது எப்படின்னா பாபா எப்படி சொல்றாருன்னா, பக்திக்கு இடையில ஞானம் வர முடியாது. நடுவுல பக்தி பண்றோம்னா அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் ஞானம் வரும். நடுவுல நம்பிக்கை ஆயிட்ட திரும்ப போய் பக்திக்கு போறது அதெல்லாம் தப்பு. அதாவது பக்தியை முடிச்சுட்டு பிகேவா ஆகணும். திரும்ப பிகே ஆயிட்டு திரும்ப பக்திக்கு போக கூடாதுன்றாரு. பக்திக்கு இடையில ஞானம் வர முடியாதுன்ட்டு சொல்றாரு. பக்தி அனைவருக்கும் ஆனது, ஞானமும் அனைவருக்கும் ஆனதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே பக்தியை முடிச்சுட்டு தான் வந்தோம். எல்லாருக்குமே இப்ப ஞானம் கிடைக்கதான் போகுது. எல்லாருக்குமே அதை ஃபுல்லா முடிச்சுட்டு அப்படியே இப்ப எப்படி எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருமோ அந்த மாதிரிதான் பக்தி எல்லாம் முடிச்சுட்டு ஞானம் நமக்கு இப்ப கிடைக்குது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அதுக்கு போக தேவையில்ல. அது இறங்கும் மார்க்கன்றதுனால நம்ம ஞானத்தை விட்டுட்டு பக்திக்கு போக தேவையில்லைன்ற இந்த சமயமே கலியுகத்தின் இறுதி கட்டமாக உள்ளது எனும்போது கண்டிப்பாக துர்கதி ஏற்படும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப எல்லாமே உலகம் வந்து முடிகிற தருணம் இல்லையா? சுபம் நாடகத்துல நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், நாடக மேடையில இருக்கிறோம். நாடகம் முடிய போகுது, இறுதி கட்டம்னு சொல்றாரு. அதனால கண்டிப்பா துர்கதி யாருக்கு ஏற்படும்? அதாவது நல்ல மாயா வழியில யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும். ஆகையால் அழைக்கவும் செய்யறாங்க. பிற தொடர்பை விட்டு இப்போது உங்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வேன் என பாடவும் செய்யறாங்க. இப்ப கடவுளை கூப்பிடுறாங்க, நீங்க வந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்துருவோம், நீங்க சொல்றதுதான் கேட்போம் அப்படின்னு தான் பக்தியில நம்ம கூப்பிட்டோம். இப்போது அவர் யாருடன் தொடர்பு வைப்பார்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. கூப்பிடுறாங்க, ஆனா யார் வருவாங்க, யார் கூட தொடர்பு வைப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கல. ஆனா கிருஷ்ணரை நினைச்சிட்டு கூப்பிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஏன்னா விதவிதமான ரூபத்துல பக்தி பண்ணிருக்காங்களா அவங்கள கூப்பிடுறாங்க. அடிக்கடி புத்தி கிருஷ்ணரின் பக்கம் செல்கிறது. நாங்கள் உண்மையான அன்பு கொண்ட உங்களுடைய தொடர்பை இணைத்துக் கொள்வோம்ட்டு சொல்றாங்க. கிருஷ்ணருடைய அன்பை ஈடுபடுத்துறங்கன்றனர் எனும்போது பிறகு குரு சன்னியாசி மற்ற யாருடைய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு. கிருஷ்ணருடன் நீங்க அன்பு வைக்கிறீங்கல்ல, இப்ப பக்தி பண்ணா ஒருத்தவங்கள பக்தி பண்ணும். அப்புறம் ஏன் இவங்க இந்த கோயில் அந்த கோயில் அத்தனை கோயிலுக்கு எதுக்கு போறீங்க? யாராவது ஒருத்தவங்களை நினைவு செஞ்சா பரவாயில்ல, அது எதுக்கு இத்தனை பேர்? பிற குரு சன்னியாசி கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. கிருஷ்ணரை நினைக்கணும்னா கிருஷ்ணரை தானே நினைவு செய்ய வேண்டும்ட்டு கேக்குறாரு பாபா. கிருஷ்ணரின் படம் அனைவரிடமும் உள்ளது. இப்போ உங்க வீட்லயே படம் இருக்குது, கிருஷ்ணர் ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க, பிறகு வேறு யாரிடம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை தானே அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. நீங்க வீட்டுல கிருஷ்ணர் படம் வச்சுக்கீங்க, அப்புறம் அந்த சாமியார் வந்தாரு இந்த சாமியார் வந்தாருன்ட்டு எதுக்கு போறீங்கன்னு கேக்குறாரு. அவர்கிட்டயும் போய் என்ன அடைய போறீங்க? மீரா ஒருவரின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டது போல வேற யாரிடம் நம்ம செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீரா இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து கிருஷ்ணரையே நினைச்சு வாழ்ந்து அவங்க வாழ்க்கைய ஃபுல்லாவே கிருஷ்ணருக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. வேலை காரியங்களை செய்தபடி கிருஷ்ணரையே நினைவு செய்து கொண்டிருந்தார் மீரா. வீட்டில் இருப்பது, செய்வது, உண்பது, குடிப்பது இவை எல்லாமே நடக்கவே செய்கிறது. உண்மையான அன்பை கிருஷ்ணரிடம் செலுத்தினார். இப்ப நம்ம எப்படி பாபாவை நினைச்சிட்டு எல்லாத்தையும் செய்யறோமோ, ஆனா நம்ம உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறோம். ஆனா அவங்களுக்கு மீராக்கு தெரியாது. பாவம், அவங்க பக்தி மார்க்கத்துல இருந்தாங்க. அவங்க கிருஷ்ணர் சிலையை வச்சு வழிபட்டாங்க. அவங்க நம்மள மாதிரிதான் வேலை காரியங்களை செஞ்சபடி இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாமே கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா உண்மையான அன்பை பக்தியில கிருஷ்ணர் மேல வச்சாங்க. அவர் பிரியதர்ஷனாகவும் நினைச்சிட்டாங்க, இவரை பிரியதர்ஷினியாகவும் ஆகிவிட்டனர் அப்படின்ட்டு சொல்றாரு. கிருஷ்ணரை நினைவு செய்வதன் மூலம் பலனும் கிடைக்கிறது இல்லையா? கிருஷ்ணரை அனைவரும் அறிவார்கள். உண்மையான அன்பு நாங்கள் உங்களிடம் வைத்தோம், பிற தொடர்புகளை நீக்கினோம் என பாடவும் செய்கிறாங்க. பக்தியில நிறைய பாட்டெல்லாம் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே செய்து உருகி பாட்டெல்லாம் இருக்கும். பக்தியில நம்ம கேட்டிருப்போம்.
நீங்க வந்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு வந்துருவோம், எங்களுக்கு உங்க மேலதான் உண்மையான அன்பு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது யாரை நோக்கி சொன்னோன்றதே மறந்துட்டாங்க. இப்போது உயர்ந்தவர்களும் உயர்ந்த உண்மையானவர் பரமபிதாவே ஆவார், அனைவருக்கும் ஆசி கொடுப்பவர் ஒரு தந்தையே ஆவார், அவரை யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆசி கொடுப்பவர் தந்தை தான், ஆனா அவர் புள்ளியா இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, மறைஞ்சு இருக்கிறாரு இல்லையா. அதனால இப்ப காத்து கரண்ட் எல்லாம் கண்ணுக்கு அது தெரியுது, இருந்தாலும் அதை நம்புறோம்ல. காத்து இருக்குது, கரண்ட் இருக்குது, கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளால இருக்க முடியல. ஆனா கரண்ட் தான் தேவைப்படுது, ஆனா அது கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் அது நம்புறோம் இல்லையா. அந்த மாதிரிதான் கடவுளும் இருக்கிறாரு, அவர் இல்லாமல நம்மளால இருக்க முடியாது. ஆனா அவரை யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவர் எந்த உருவத்துல இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரியவாரா, தெரிய மாட்டாரா, அதாவது இதெல்லாம் நம்ம தான் புரிய வைக்கணும். நமக்கு தெரிஞ்சிருச்சு, புத்தி போட்ட ஓபன் பண்ணிட்டாரு, மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றாரு. பரம்பிதா பரமாத்மா சிவன் எனவும் சொல்றாங்க, ஆனால் எப்போது வராருன்ட்டு தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சிவ ஜெயந்தி நடக்கிறது என்றால் கண்டிப்பாக வருவார் தானே, ஒரு நாள் வந்திருப்பாரு. ஏன்னா சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னும் போது கண்டிப்பா சிவன் உலகத்துல வந்து ஏதோ பண்ணிருக்கிறாரு. எப்போது, எப்படி மற்றும் என்ன செய்கிறார் யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றார். அனைவருக்கும் சத்கதியை வழங்குகிறார் என்பது எந்த மனுஷங்களுக்கும் தெரியாது. உலகமே நம்ம கூட அப்படிதான் இருந்தோம், பக்தி பண்ணிக்கிட்டு கோயில் போயிட்டு அப்படிதான் இருந்தோம் நம்ம. ஆனா நம்ம நமக்குள்ளார நிறைய கேள்விகள், நம்ம செத்தா எங்க போவோம், பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விகள் இருந்து, சாகரங்கெல்லாம் எங்க போறாங்க, இப்படி எல்லாம் நம்ம மனசுல நிறைய கேள்விகள் இருந்து, நிறைய நம்ம வந்து யார் கடவுள் எதுவுமே தெரியாம தான் இருந்தோம். அதேதான் பாபாவும் சொல்றாரு. இப்ப யாருக்குமே எதுவுமே தெரியாது. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு, சிவன் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல, ஆனா சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனா எல்லாருக்கும் சத்கதி அவர் தான் வழங்குறாருன்ட்டு மனுஷங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்படி செய்கிறார், சத்கதியின் அர்த்தம் என்ன என எதுவுமே புரிவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. சிவபாபா கண்டிப்பாக சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுத்திருப்பார் அல்லவா. கண்டிப்பா சிவபாபா தான் வந்திருப்பாரு. சொர்க்கத்தின் அல்லானாலே ஆஸ்தி தானே. முஸ்லிம் தர்மத்துல, இஸ்லாம தர்மத்துல சொல்லிருக்காங்க, அல்லாஹ் வந்து தோட்டத்தை படைச்சாரு, ஆஸ்தியை கொடுத்தாருன்ட்டு. அப்ப கண்டிப்பா சொர்க்கராஜ்யத்தை தான் கொடுத்திருப்பாரு இல்லையா அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா நம்பிக்கை வரணுன்றதுக்காக பாபா இவ்வளவு விஷயத்த நமக்கு புரிவிக்கிறார். குழந்தைகளாகிய நீங்க அந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக தான் இருந்தீங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை, மறந்துட்டீங்க எனும் போது பிறகு எப்படி தெரிந்து கொள்ள முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்மளே வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான், ஆனா மறந்துட்டோம். இப்போது சிவபாபாவின் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் பிறருக்கும் இப்ப சொல்றீங்க. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு உணர்வு இருக்குது, நம்ம பல பிறவிகள் கடந்து. ஏன்னா லாஜிக்கா பார்த்தோன்னா நம்ம மறுபிறவி எடுத்து வந்து இந்த பிறவில இருக்கிறோம், நம்ம தர்மம் பேர் மாறி இருக்குது, சாபகரம் இல்லைன்னா அப்ப கண்டிப்பா கடவுள் தான் ஸ்தாபனை பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம புத்தி சொல்லுது. கடவுளை எப்படி நம்ம நம்புறோம்னா, நம்ம வந்து மனசால நம்புறோம், புத்தி சொல்றத நம்ம கேட்கல, மனசால நம்புறோம். அவர் சொல்றது அப்ப கரெக்ட், சத்தியம் சிவம் சுந்தரம்ன்றனால உண்மையானவர்ன்றது அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும்ட்டு நம்பி நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், பாபா மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் பிறருக்கும் இப்ப சொல்றீங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு இப்ப சொல்றோம். நீங்கள் ஈஸ்வரிய மீட்பு படையினராக இருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மீட்பு படை என்றாலும் சரி, அல்லது சத்கதியின் படை என்றாலும் சரி, அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம தான் போயிட்டு அவரு நேரா வர முடியாது. இப்ப கரண்ட் கண்ணுக்கு தெரியல, அந்த மாதிரி பாபா கண்ணுக்கு தெரியலன்னு போது அவரு நேரா எப்படி வந்து சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு செத்து போனவங்க ஆவியா வந்தா வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறோமா நம்ம, அவங்க உள்ளாரே விட மாட்டோம், நம்ம பேயின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. என்னதான் அவங்க கூட அப்படி வாழ்ந்திருந்தாலும் அவங்க ஆவியா வராங்கன்னா பயப்படுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரிதான் கடவுள் வந்து அவருக்கு ஆவி உடல் கூட கிடையாது, இந்த உடலும் கிடையாது, ஆவி உடலும் கிடையாது, புள்ளியா இருக்கிறாரா பரமாத்மா. அவர் வந்து மேல இருந்தெல்லாம் டச் பண்ண முடியாது, மேல இருந்து சொல்ல முடியாது, ஒரு உடம்புல வந்துதான் சொல்லணும். அதனால உடம்புல வந்து சொல்றாரு. அப்புறம் நம்ம குழந்தைகள் மூலமாக கருவியாக்கி ஒவ்வொருத்தவங்க மூலமாகவும் சொல்ல வைக்கிறாரு. அப்ப வந்து நம்மளா மீட்பு படையினர் சத்கதி படைன்ட்டு சொல்றாரு. இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு பொறுப்பு இருக்குதுன்றாரு. இப்ப இந்த பொறுப்பு நீங்க தலைமையில எடுத்துக்காங்க. ஏன்னா நீங்க தான் அரை கல்பமா பக்தி செய்து வந்தீங்க, அதோட ராஜ்ய பதவி நீங்க தான் போன கல்பத்துல அடைஞ்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு பொறுப்பு இருக்குன்றாரு. நீங்கள் படங்களை வைத்து புரிய வைக்க முடியும். நீங்க இந்த 7 நாள் கோர்ஸ், இந்த ஏணிப்படி, கல்பவருட்ச மரம், சிருஷ்டி சக்கரம், இந்த படத்தெல்லாம் வச்சு புரிய வைக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. பல மொழிகள் இருக்கின்றன, முக்கியமான மொழிகளில் படங்களை உருவாக்க வேண்டியும் இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. முக்கியமான மொழியில வச்சு இந்த படத்தெல்லாம் உருவாக்குங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம், அந்த மாதிரி முக்கியமான ஹிந்தி, இங்கிலீஷு இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்கல்ல, அதை வச்சு
உருவாக்கணும்ன்றாரு. மொழிகள் குறித்த குழப்பமும் பெரிசாக இருக்குது. ஆகையால் கண்காட்சிகளிலும் அமைக்க வேண்டியுள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. படங்களை வைத்து புரிய வைப்பது மிகவும் சகஜமானதாகும்ட்டு பாபா சொல்றாரு. சின்ன குழந்தைங்கள எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களாம் யானைன்னு சொன்னோம்னா அது யானை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ யானையை படமா காமிச்சு இதான் யானைன்னு சொன்னா அது புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி நீங்க ஏணிப்படி, திருஷ்டி சக்கரம் இதெல்லாம் வச்சு சொன்னாதான் நம்புவாங்கன்றாரு. நீங்க வெறும்னே அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமலே கேட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பிகேஸ்க்கு அதான் 7 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையே வராது. 7 நாள் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பாடம் எடுத்துக்கணும். அதை வந்து ஃபுல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்த பிறகுதான் நம்ம பிகேவாகணும். அதெல்லாம் சொல்றாரு. படங்களை வச்சு புரிய வைக்கிறது கூட ஈஸின்றாரு. சிருஷ்டி சக்கரத்திலும் முழு ஞானம் இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஏனி பாரதவாசிகளுக்கு மட்டும் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. ஏனி படியில பாத்தீங்கன்னா வெறும் பாரதவாசிகள், அதாவது லட்சுமி நாராயணனா இருந்தாங்க, அப்புறம் ராமர், சீதை, 33 கோடி தேவர்கள் இறங்கி எப்படி வந்தாங்கன்றது ஏணிப்படியில இருக்கும். சிருஷ்டி ஜகத்துல எல்லா தர்மத்தினுடைய ஞானமும் இருக்கும். ஆனா ஏணிப்படியில வேறு தர்மம் எதுவுமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பாரதம் தமோ பிரதானமாகும் போது மற்றவர்கள் ஆவதில்லை என்பதல்ல அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப பாரதம் வந்து தமோ பிரதானமா ஆகுது, அதாவது பாரத பூமி தமோ பிரதானமா ஆகும்போது எல்லாரும் தமோ பிரதானமா ஆகிறது இல்லைன்னு கிடையாது, அவங்களும் தமோ பிரதானமா தான் ஆகுறாங்க. அனைவருமே தமோ பிரதானமாக ஆகுறாங்கன்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம கெட்டு போனோம்னா என்ன ஆகுது, ஃபுல்லா எல்லாரையும் கெடுத்துடுறோம்ல. ஒருத்தவங்க கெட்டு போயிட்டா எல்லாரையும் நம்மள மாதிரி ஆக்கிடணும்ல. அந்த மாதிரிதான் பாரதவாசிகள் கெட்டு போயிட்டா எல்லாருமே கெட்டு போயிடுறாங்க. ஆக அவர்களுக்காகவும் ஏற்பட வேண்டும்ட்டு சொல்றாரு. அப்ப எல்லாருக்குமே நம்ம சேவை செய்யணும். சேவைக்காக இந்த அனைத்து சிந்தனைகளையும் புத்தியில் வர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. 2 தந்தையரின் ரகசியத்தையும் கூட இப்போது புரிய வைக்க வேண்டும். இப்ப 2 தந்தை இருக்கிறாங்க, அதாவது ஆக்சுவலா கேட்கணும். உங்களுக்கு உங்க அப்பா பேர் என்ன, உங்களுக்கு எத்தனை அப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும். என்ன இப்படி கேட்கறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பமாயிடும். இல்லைங்க, உங்க உடம்புக்கான அப்பா இருக்கிறாருல்ல, உங்க உடம்புக்கான அப்பா எப்படி இருப்பாரு, இந்த உடம்பு நீங்க கிடையாது, நீங்க ஆத்மா இந்த உடல்ல இருக்கீங்க, அதனாலதான் என்னுடைய உடல்னு சொல்றீங்க. நீங்க உயிர். இப்ப இந்த உடலுக்கான அப்பா இருக்கிறாருல்ல, அவர் இந்த உடம்பு மாதிரியே இருக்காருல்ல, அந்த மாதிரி நீங்க ஆத்மாவினுடைய அப்பா உங்களை மாதிரிதான் இருப்பாரு. நீங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, அவர்தான் கடவுள்ன்ற புரிய வைங்க. இந்த ரகசியம் புரிய வச்சாலே போதும், முழு உலகமும் ஏத்துக்குவாங்க. எல்லாரும் ஆத்மா, அவங்களுடைய அப்பா பரமாத்மா. இதுதான் உண்மையான ரகசியம், வேற எதுவுமே கிடையாது. நீங்க எதையுமே, இந்த தர்மமே ஒண்ணுதான், ஒரு ஆத்மா தர்மம், அவ்வளவுதான். நம்மலாம் உயிர், கடவுள் வந்து பரம உயிர், அவ்வளவுதான். வேற எந்த குழப்பமும் தேவையில்லை. நீங்க அது இதுன்னு நீங்க டிபேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இவர்தான் கடவுள், அவர்தான் கடவுள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆத்மானுடைய அப்பா தான் கடவுள், அவ்வளவுதான், பரமாத்மா. அவருக்கு நீங்க என்ன வேணா பேரு கொடுத்துக்கோங்க. அதையே எங்க கடவுள், இங்க உங்க கடவுள், இவருதான் கடவுள், அவர்தான் கடவுள் எதுக்கு குழப்பறீங்க? ஒருத்தர் தான் கடவுள், பேர் மட்டும் தான் மாத்தி இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது உலகத்துல. அப்புறம் என்ன, எந்த குழப்பமே தேவையில்லைன்றாரு. ஆஸ்தி படைப்பவரிடமிருந்து கிடைக்கிறது. ஆஸ்தி யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா அவர்கிட்ட தான் கிடைக்குது. எப்பயுமே அப்பாட்டம் தானே கிடைக்கும். ஒரு வீட்டுல ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஆஸ்தி மனைவி பாதி கிடைக்கும் இல்லையா. கணவன் என்ன சம்பாதிக்கிறாரோ அதுலதான் மனைவி வாழ்வாங்க. மனைவி மூலமா 2 குழந்தை பிறந்ததுன்னா அவர் தானே படைப்பவர். கணவன் வந்து படைப்பவர், குழந்தைகள் வந்து படைப்பு. அப்ப படைப்புக்கு படைப்பவர்கிட்ட தானே ஆஸ்தி வருது. அப்ப அவங்க அப்பா அம்மா என்னென்ன செய்யறாங்களோ, என்ன சம்பாதிக்கிறாங்களோ அது எல்லாமே குழந்தைகளுக்கு தானே. அதே மாதிரிதான் இங்க வந்து கடவுள் தான் படைப்பவர், அவர்கிட்ட இருந்துதான் எல்லாருக்கும், எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆசி கிடைக்காது. உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும்னு கிடையாது, உலகத்துக்கே இந்த ஞானம் போகும், எல்லாரும் ஏத்துக்குவாங்க, எல்லாருக்கும் இந்த ஆசி கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. லட்சுமி நாராயணர் பாரதத்தின் முதல் மகாராணியாக இருந்தாங்க, அல்லது பகவான் பகவதியாக இருந்தனர் என்பதை கூட அனைத்து தர்மத்திலும் அறிவார்கள்ட்டு சொல்றாரு. அவங்களாம் ஆதாம் ஏவாள்னு சொல்றாங்க. அதாவது இஸ்லாம் மதத்தை ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாம் மதம் தோன்றுச்சு. இப்ராஹிம் வந்து என்ன பண்ணாரு, தோற்றினாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதம், அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் முஸ்லீம் மதம் வந்திருக்கு. அவர் முகமது நபி வந்து இது பண்ணியிருக்காரு. இஸ்லாம்ல இருந்தா கிறிஸ்துவ மதம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்துவத்துல இருந்தா அவங்க அப்பா அம்மாவா இருந்து அவங்களுக்கு பிறகு குழந்தைகள் தான் இயேசுவா இருந்திருக்கிறாரு. எப்படி திடீர்னு முளைப்பார் இயேசு? ஆல்ரெடி இருந்தவங்க முஸ்லீம் தர்மத்துல இருந்தவங்க தான் அப்பா அம்மா, அவங்களுக்கு பிறந்த குழந்தையாதான் இயேசு இருந்திருப்பாரு.
அதனால திடீர்னுலாம் மேல இருந்துலாம் முளைச்சி வரல, எல்லாம் இந்த பழைய தர்மத்துல இருந்து தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப இஸ்லாம தர்மத்துல இப்ராஹிமோட அப்பா அம்மா கண்டிப்பா வந்து அதுக்கு முன்னாடி யாரோ ஒரு தர்மம் இருந்திருக்கிறாங்க. அது வந்து ஆதாம் தர்மம்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஆதாம்ன்றது பிரம்மா சரஸ்வதி தான். பிரம்மா சரஸ்வதின்றது அவங்க ஹிந்து தர்மம் தான். நம்ம ஹிந்து நீங்க சொல்றோம், ஆனா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துல இருந்தாங்க தேவி தேவதைகளா. அதுக்கப்புறம் சாதாரண மனுஷங்களா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த இப்ராஹிம். அவர் மூலமா தான் அது இஸ்லாம் தர்மமே ஸ்தாபனை ஆகுது. அப்ப பாருங்க, எல்லாருக்கும் மூதாதையர் யாரு? மூதாதையர் வந்து லட்சுமி நாராயணன் தான். அவங்கள இருந்து தான் அப்படியே வந்துட்டு தொடர்ச்சியா வந்திருக்கு. ஆனா தேவி தேவதைகளா இருந்தா நம்ம மறந்துட்டோம், நம்ம தேவி தேவதைகள்ன்றதே மறந்துட்டோம். ஏன்னா மனுஷங்களாயிட்டோம். 5 விகாரங்களுக்கு உட்பட்டு 2500 வருஷம் கதை தான் நமக்கு தெரியும். அது முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுதான் வந்து கடவுள் வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. இவ்வளவு விஷயம் இருக்குது. நீங்க ஹிஸ்டரியே நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து கடைஞ்சிங்கன்னா உண்மை வெளியே வந்துடும். இது பிகேஸ் இன்னும் எல்லாம் கடைய ஆரம்பிக்கிறாங்க ஞானத்தை. கடைய தான் உண்மை வெளியே வரும். அப்ப எல்லாருக்கும் தெரிய வரும். நல்லது. அவர்களுக்கு இந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எவ்வாறு கிடைத்தது? இந்த லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் வந்து மகாராஜா மகாராணியா இருந்தாங்க. அவங்களுக்கு யார் இந்த ராஜ்யத்தை கொடுத்தது? கண்டிப்பாக பகவான் மூலம் தான் கிடைத்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த உலக ராஜ்யம் சண்டை போட்டு வாங்கல லட்சுமி நாராயணன், யோக பலத்தினால அடைஞ்சிருக்கிறாங்க. அது யார்கிட்ட இருந்து? கடவுள் மூலமா கிடைச்சிருக்கு. எப்படி எப்போது கிடைத்தது என்பது யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டுட்டாங்க. கிருஷ்ணரின் பெயரை போட்டதுனால அப்புறம் பிரளயத்தை வேற காட்டிட்டாங்க. அதாவது உலகமே அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்லி காமிச்சிட்டாங்க கீதையில, கிருஷ்ணரின் பெயரை போட்டுன்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. முடிவு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் முடிவா எதையுமே காட்டல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே காட்டலன்னு சொல்றாரு. இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிய வைக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம தான் இதெல்லாம் புரிய வைக்கணும். 3ஆம் உலகப் போர் நடந்தது. அப்ப பிரளயம்லாம் ஆவல, உலக மாற்றம் ஏற்பட்டது. உலக மாற்றம் ஏற்படும் போது பாரதம் வந்து ஆளிலை ஷேப்ல ஆயிடுச்சு. அதுல கிருஷ்ணர் பிறந்தாரு. அததான் ஆளிலையில கிருஷ்ணர் வர்றதா காமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க புரிய வைக்கணும்ன்றாரு. இப்ப கலியுகம் முடிஞ்சு கலியுகம் லாஸ்ட்ல கிருஷ்ணர் பிறப்பாரு. அவர் பிறந்து அவருக்கு 30 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகும். லட்சுமி நாராயணா மாறுவாங்க. அப்ப அவங்க வந்து சங்கமயுகம் முடிஞ்சு என்னவாகும்னா சத்தியுகமா மாறும். அப்போ கேலண்டர்ல 1/1/1 ஸ்டார்ட் ஆகும். அதே எப்ப அவங்க அரியாசனத்துல உட்காராங்களோ அப்பதான் சொர்க்கமா மாறும். அது வரைக்கும் கலியுகமா தான் இருக்கும்ட்டு சொல்றாரு பாபா. இதெல்லாம் நிறைய முரளியில இருக்குது. நிறைய முரளி யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது தெரியும். படங்களும் அனைத்து தரப்பிலும் உள்ளன. இப்ப எல்லாமே பாபா நமக்கு புரிய வச்சிட்டாரு. அதாவது ஆக்சுவலா இப்ப நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, எல்லாம் ரெடிமேடா நம்மள்ட்ட இருக்கு. நம்ம வந்து இந்த ஞானத்தை நம்பி மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். ஏதோ நம்மள வேலை கூட பாபா வாங்கல, புரிஞ்சுக்கிட்டு சேவை பண்ணாலே போதுன்றார். லட்சுமி நாராயணன் படங்களும் கூட இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. உடை லட்சணங்கள் வேறு மாதிரி இருக்கக்கூடும். யாருக்கு என்ன தோன்றியோ அதை அமர்ந்து உருவாக்கிட்டாங்க. இப்ப லட்சுமி நாராயணன் படம்லாம் இங்க இருக்கிற படம் மாதிரியே அங்க அவங்க இருப்பாங்கலாம் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு என்ன காட்சி கிடைச்சதோ அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ராதா கிருஷ்ணர் என்பவர்கள் தான் ஸ்ரீநாத்தினி அல்லவா. இப்ப ஸ்ரீநாத் கோயில்ல இருக்கிற ராதே கிருஷ்ணர் தான் அங்க இருக்கிறாங்கன்ட்டு சொல்றாரு. ஸ்ரீராதே ஸ்ரீ கிருஷ்ணர் கிரீடதாரிகளே அல்ல. ஆக்சுவலா இது ரகசியம் என்னன்னா, ராதையா கிருஷ்ணரா இருக்கும்போது அவங்க ராஜ்யம் ஆளல. அவங்களுக்கு வெறும்னே பின்னாடி ஒளி வட்டம் மட்டும்தான் இருக்கும். தலையில கிரீடம், ராஜ்ய கிரீடம் இருக்காது. ஆனா அவங்க கருப்பானவங்க அல்ல. அவங்க கிருஷ்ணர் ராதே கருப்பாலாம் சில இதை காமிச்சிருப்பாங்க. ஆனா வெள்ளை, அவங்க வந்து கருப்பானவங்க கிடையாது, தூய்மையானவங்கன்னு சொல்றாரு ராதே கிருஷ்ணர். ராஜ்யம் லட்சுமி நாராயணனுடைய தான் ஆகும். இப்ப லட்சுமி நாராயணனுக்கு தான் ரெட்டை கிரீடதாரிகள். அவங்கதான் ரெட்டை கிரீடதாரி. ராதே கிருஷ்ணர் வந்து ஒரே கிரீடம் தான், தூய்மை கிரீடம் மட்டும்தான் இருக்கும், ஒளிவட்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனா லட்சுமி நாராயணனுக்கு பின்னாடி ஒளிவட்டமும் இருக்கும், தலையில ராஜ்ய கிரீடமும் இருக்கும். அதனாலதான் ரெட்டை கிரீடதாரிகளா உங்களை ஆக்குறன்ட்டு பாபா அடிக்கடி சொல்லுவார். ஆனா அதே கிருஷ்ணர் ராதே தான் குழந்தை பருவத்துல அவங்க பேரு கிருஷ்ணர் ராதே. அதே கிருஷ்ணர் ராதே தான் லட்சுமி நாராயணனா பெருசான பிறகு ஆகுறாங்க, ராஜ்யம் அடைறாங்க. ராதா கிருஷ்ணருடையது ராஜ்யம் அல்லன்ட்டு பாபா சொல்றாரு. கோயில்களை பலவிதமாக கட்டி இருக்கிறாங்க. பேர் லட்சுமி நாராயணர் என்ன ஒன்றுதான் வைப்பாங்க. ராஜவம்சம் லட்சுமி நாராயணருடையது என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. நிறைய கோயில் கட்டினாலும் லட்சுமி நாராயணன் கோயில் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ராஜவம்சம்ட்டு சொல்லுவாங்க. ராமன் சீதையின் குலம் லட்சுமி நாராயண் குலம், ஆனால் ராதாகிருஷ்ணரின் குலமே இருக்காதுன்ட்டு சொல்றாரு. ராமர் சீதை குலம்னுவாங்க, லட்சுமி நாராயண் குலம்னு சொல்லுவாங்க. ஆனா ராதே கிருஷ்ணன் குலம்ட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயங்கள் மனிதர்களின் சிந்தனையில கூட இல்ல. குழந்தைகளாகிய நீங்களும் கூட வசீகரமான முயற்சியின்படி இதெல்லாம் அறிவீங்கன்ட்டு சொல்றாரு.
இப்ப இதெல்லாம் பாருங்க, ஞானத்துல ஒரு 4 பக்கம் முரளில ஒரு ஒரு பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா ஞான ரத்தனம், இன்னொன்னு ரத்தனம். இதை வந்து நம்ம தாரணை பண்ணாதான் இது புத்தியில போய் செல்வமா மாறும். அப்ப வந்து இது புத்தியில ஸ்டோர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அது புரியணும். இதுல இவ்வளவு விஷயம் இருக்குது, ஒன்றும் சாதாரணம் கிடையாது. எல்லாமே ஆழமான ரகசியங்கள் இதுல பொதிஞ்சிருக்குது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மனுஷங்க சிந்தனையில கூட கிடையாதுன்றாரு. அதாவது கிருஷ்ணர் ராதே தான் லட்சுமி நாராயணன் ஆகி அவங்களதான் குலம் வந்து வராங்க. ஒருத்தவங்க 108 லட்சுமி நாராயணன் வராங்க. அதுமாதிரி ராமர் சீதையிலும் 16,000 ராமர் சீதை உருவாகுறாங்க. அதுதான் குலம்னு சொல்லப்படுது. ராதாகிருஷ்ணர் குலம்ட்டு சொல்ல முடியாதுன்றாரு. இப்ப நம்ம இதெல்லாமே வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிஞ்சுக்கிறோம். சேவையின் ஆர்வம் இருப்பவர்கள் அதிலேயே ஈடுபட்டு அலைந்து கொண்டிருப்பார்கள். சேவைன்னா மத்தவங்க போய் புரிய வைக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க அதிலேயே தான் புத்தி அவங்களுக்கு போகும். எப்படி புரிய வைக்கலாம், எப்படி சொன்னா இவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாம் இப்ப விஷக்கடல்ல மூழ்கி இருக்கிறாங்க. வெளியே அவங்கள தூக்கணும். இந்த விஷக்கடல்ல இருந்து வெளியே எடுத்து சங்கமயுக போட்ல உட்கார வைக்கணும். இது எவ்வளவு பெரிய காரியம், கஷ்டம். அதுல வேற நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்குள்ளார நமக்கு போதும் போதும்னு ஆயிடும். எங்களுக்கு புரிகிறது, ஆனால் மெல்ல மெல்ல வாயை திறப்பதற்கு யுக்திகளை உருவாக்க வேண்டியுள்ளது என சிலர் சொல்றாங்க. சிலர் பிகே சொல்றாங்க, எங்களுக்கு புரியுது, ஞானம் புரியுது, ஆனா நாங்க மெல்ல மெல்ல வாயை திறக்கிறதுக்கு யுக்தியை நிறைய உருவாக்க வேண்டி இருக்குன்ட்டு சொல்றாங்க. ஏன்னா எல்லாம் எடுத்தவங்க கவுத்தோன்னு நம்ம புரிய வைக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா அப்படி யுக்தியா தான் சொல்லணும்ட்டு சொல்றாரு. ஏன்னா டக்குன்னு சொன்னோன்னா ஆத்மா ஏத்துக்காது. அதை எப்படி சொல்லணுமோ அந்த விதத்துலதான் சொல்லணும்ன்றாரு. வேத சாஸ்திரங்களை மனனம் செய்வதன் மூலமும் யஜ்யம் தவம் முதலானவை செய்வதன் மூலமும் தீர்த்த யாத்திரைகள் செல்வதன் மூலமும் பரமாத்மாவை அடைய முடியும் என சில புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எதுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறதுக்குன்னா, நம்ம பொறுமையா சொல்லணும்னா பக்தியில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரமாட்டாங்க யாரும். ஏன்னா அது 63 ஜென்ம பக்தி. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, வேத சாஸ்திரம் படிக்கிறதுனால, யஜ்ய தவம் பண்றதுனால, காசி ராமேஸ்வரம் போறதுனால கடவுள் அடையலாம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்மளால புரிய வைக்கவே முடியாது. ஆனால் இவை அனைத்தும் என்னிடம் இருந்து தூரமாக ஆக்கக்கூடிய வழிகளாகும்ட்டு பகவானே கூறுகிறார். ஆனா பாபா என்ன சொல்றாரு, சாதாரணமா வராரு. சாதாரணமா வந்து சாதாரணமா மாதாஸுக்கு ஞானத்தை புரிய வச்சு சாதாரணமா அவங்க கூட இருந்து வேலை செய்யறாரு. இவங்க கஷ்டப்பட்டு யஜ்யம் பண்றாங்க, தவம் பண்றாங்க, வேத சாஸ்திரத்தை படிச்சுட்டு ஓதுறாங்க வேதத்தை, என்னென்னமோ செஞ்சு உடம்ப கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அதன் மூலம்தான் கடவுள் கிடைக்க மாட்டான்ட்டு சொல்றாரு. நான் வந்து எப்படி கிடைக்கிறாரு நமக்கு பாருங்க. உருகி நம்ம வந்து பக்தி பண்ணோம், நீ வந்தவன் கூட வந்துருவான்னு சொன்னோம், அதுக்காகவே வந்திருக்கிறார். ஆனால் இவை அனைத்தும் என்னிடம் வந்து தூரமாக ஆக்கக்கூடிய வழிகளாகும் சொல்ற. நாடகத்தில் அனைவருமே துர்க்கதியை அடைய வேண்டியிருப்பதால் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா அவங்க துர்க்கதி அடையணும்னு இருக்குதுன்றாரு. அதனால அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. முன்னர் நாமும் கூட பகவான் உச்சி குடுமையை போன்றவர் என சொல்லிட்டு இருந்தோம். மனிதர்கள் பலவிதமான வழிகளை இப்ப பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தின் வழிகளை பிடித்து கொண்டிருந்தாலும் களைத்தும் போகும்போது பகவானை தான் அழைக்கிறாங்கன்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம பீக் ஆயிட்டு ஞானம் புரிய வைக்கிறோம்ல, எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறாங்க, எத்தனை பேர் பக்தி செய்யறத நிறுத்தி இருக்கிறாங்க. பக்தி வந்து அந்த அளவுக்கு இழுக்குது எல்லாரையும். அதனால பக்தி பின்பற்றுறீங்க, சரி ஓகே, சரி பக்தியில போங்க, போய் நல்லா ஏறும் கலையில போனா பரவாயில்ல. ஏறும் கலையில போறீங்க, களைச்சு போயிடுறீங்கல்ல, அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன ஆகுது, துக்கம் தான் அதிகமாகுது. நீங்க ஜாலியா இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, பக்தி பண்ணுங்க. ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியலையா, அங்க சுத்தி இங்க சுத்தி களைச்சு போயிட்டு யார கூப்பிடுறீங்க? அந்தந்த தேவதைகளை போயிட்டு தான் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க. லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு போறோம், காசி ராமேஸ்வரம் போறோம், அங்கங்க போறோம், ஒரு சாமியை கும்பிடுறோம், ஆஞ்சநேயர், முருகர், அந்த இது போறோம். களைச்சு போயிட்டு யார கூப்பிடுறீங்க? பகவானை தான் அழைக்கிறீங்கன்ட்டு சொல்றாரு. நீங்க அந்த பேர்ல கூப்பிட்டாலும் என்னதான் கூப்பிடுறீங்க அப்படின்றாரு. ஓ பதித்தப்பானா வாங்க, நீங்க வந்து தூய்மையடைவதற்கான வழியை காட்டுங்கள் அப்படின்னு தான் கூப்பிடுறீங்கன்ட்டு சொல்றாரு. நீங்கள் என்று நாங்கள் தூய்மையடைய முடியாது, களைச்சு போயிட்டோன்ட்டு சொல்றாங்க. நாளுக்கு நாள் பக்தி களைப்படைய தான் செய்யுன்றார். பக்தி பண்ணோம்னா அது உடல் உணர்வுல கொண்டு வந்து ஆத்மாவில் இருக்கிற சக்தியெல்லாம் இழக்க செய்யும். ஏன்னா நான் வந்து சக்திசாலியான ஆத்மான்ட்டு அங்க பக்தியில யாரும் சொல்லித்தரல. பக்தியில போய் நம்ம கையேந்திர மாதிரிதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளவு நாளும் அவங்க யாரோ தேவதைகள் யாரோ அவங்கதான் சக்திசாலி, நம்ம எல்லாம் வேஸ்ட். நம்ம போயிட்டு கொடுன்னு தான் கேட்டு இருந்தோம். கடவுளே எனக்கு சக்தி கொடு, எனக்கு இதை கொடு அதை கொடு. அதுவும் என்ன வேண்டுவாங்க சில பேர்லாம், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும், எங்க பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் பக்தியில வேண்டுவாங்க. எங்க தம்பிக்கு இது கிடைக்கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும், இப்படி எல்லாம் வேண்டுவாங்க. இதெல்லாம் பக்தியா?
போய் கடவுள்கிட்ட அங்க நின்று இருக்கிற சாமியே மொழின்னு முழிக்கும். என்ன இப்படி எல்லாம் வேண்டுறாங்கன்ட்டு, போடா அப்படின்ட்டு நினைச்சுக்கும் அந்த சாமியும். அதான் சொல்றாங்க, அங்க வந்து இருக்கிறது சிலை, கற்சிலை தான். கல்லாலான அந்த சிலை கிட்டதான் போய் வேண்டுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அதுல என்ன கிடைக்குது? ஒண்ணுமே இல்ல. நம்ம போய் போய் பக்தி செய்ய செய்ய களைப்படையதான் செய்யும்ட்டு சொல்றாரு பாபா. ஆனா இங்க வந்து நம்ம பாபா பக்தியா செய்ய வைக்கிறாரு. நீ கையெழுத்து கும்பிட கூட வேணான்றாரு. நான் உன்னை தலைமையில தூக்கி வச்சுக்கிறேன்றாரு. நீ வந்து என்னுடைய சிவசக்தின்றாரு. நான் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்னிதுன்றாரு. அப்பா குழந்தைன்ற அந்த இதுல வரும்போது நமக்கு எல்லாமே அவரை மாதிரி நம்மள ஆக்குறாரு. பாப் சமான் ஆக்குறாரு. அப்ப பாருங்க, சக்தி நிறைஞ்சவங்களா மாதிரி ஏறும் கலையில நம்ம போறோம். இது லிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. அது ஏணிப்படி மாதிரி இறங்கி இறங்கி கீழே வந்துட்டோம். அது மாடி படிக்கட்டுல இறங்கி வர்றது பக்தி. இது வந்து ஏறுறது. இப்போது விழா முதலான இடங்களில் எவ்வளவு லட்சணக்கணக்கானவர்கள் ஒன்று கூடுறாங்க. பக்தியில பாத்தீங்கன்னா விழா நடக்குது இல்லையா, அதுல நிறைய அந்த தேர் திருவிழா அது இதுன்னு பண்ணி தேரெல்லாம் விழுந்து அதுல இறந்து போயிடுறாங்க நிறைய பேரு. இது மாதிரிலாம் நடக்குது. எவ்வளவு அழுக்கு ஏற்படுகிறது. இப்போது இறுதி காலமாக இருக்கிறது. உலகம் மாற வேண்டியே இருக்குது. உண்மையில் உலகம் ஒன்றுதான், 2 பாகங்களாக ஆக்கிட்டாங்க. ஆக மனிதர்கள் சொர்க்கம் நரகம் என வேறு வேறு உலகங்கள் உள்ளனன்ட்டு புரிஞ்சிக் கொள்வார்கள்ட்டு சொல்றாரு. ஆனால் அது பாதி பாதி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. அவங்க என்ன நினைச்சுறாங்க, சொர்க்கம் வந்து வானத்துல இருக்குது, நரகம் வந்து இது கீழே இருக்குது. அதாவது நரகம் எங்க இருக்குன்னா, நம்ம வாழறோம்ல இதுக்கும் கீழே நரகம் இருக்கு, பாதாள லோகம். நம்ம செத்துட்டோம்னா நம்ம பாவம் பண்ணோம்னா கீழே பிடிச்சி தள்ளுவாங்க, புண்ணியம் பண்ணோம்னா மேல நம்ம வானத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இதே பூமி தான் 2500 வருஷம் சொர்க்கமா இருந்துச்சு, அப்புறம் 2500 வருஷம் நரகமா இருந்துச்சு. சொர்க்கமா இருக்கும்போது நரகம் இருக்காது, நரகமா இருக்கும்போது சொர்க்கம் இருக்காது. இது பாதி பாதின்றது புரிஞ்சுக்கலான்ட்டு சொல்றாரு. அதனால ஸ்வஸ்திக் சிம்பிள் நம்ம போடுறோம். ஸ்வஸ்திக் சிம்பிள் இந்து தர்மத்துல ஏன் போடுறோம்? 4 பாகமா பிரிச்சிருக்கோம். அது என்னன்னா சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்றாரு. கலியுகத்தில் தமோ பிரதானம் ஆகத்தான் வேண்டும். இப்ப களி முத்தி போச்சுன்னா சொல்லுவாங்கல்ல, பாரு இந்த பசங்க குழந்தைங்க கூட சரியில்லை, களி முத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் தமோ பிரதானமா ஆகிதான் ஆகணும்ட்டு சொல்றாரு. சிருஷ்டி பழையதாக இப்ப ஆகிறது. இந்த விஷயங்களை யாருமே புரிந்து கொள்வதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப மோசமா போயிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங் எல்லாம் வருது, எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி உலகம் மோசமா இருக்கு. இத கூட புரிஞ்சுக்காம அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன் வழியில போயிட்டு இருக்கிறாங்க, குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சிலர் கிருஷ்ணரை பகவான் என்றும் சிலர் ராமனை பகவான் என்றும் சொல்லிடுறாங்க. பக்தியில பாத்தீங்கன்னா சிலர், அதாவது மற்ற தர்மத்துல கூட ஏதோ அல்லாஹ் இல்லைன்னா ஜீசஸ் அப்படின்னு ஒண்ணுதான் இருக்கு. அதுல அவங்க வந்து அதையே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உருவ வழிபாடு பண்ணாதீங்கன்னு கிறிஸ்துவ தர்மத்திலே சொல்றாங்க. இயேசுவை நீங்க இது பண்ணக்கூடாது, கர்த்தரை தான் வழிபடணும், உருவ வழிபாடு பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க தர்மத்திலே சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க இந்து தர்மத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தேவதைகள். அது அவங்க கடவுள், இவங்க கடவுள், நானே கடவுள். பாபா சொல்றாரு பாருங்க. சிலர் கிருஷ்ணரே பகவான் என்று சொல்றாங்க, சிலர் ராமனை பகவான் என்று சொல்றாங்க. இன்றைய நாட்களில் மனிதர்கள் தம்மையே பகவான் என்று சொல்லிடுறாங்க. இன்னும் ஒரு உச்சத்துக்கு போயிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா கடவுள் எனக்குள்ள வராரு, இப்படி நிறைய கதை. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா இங்கதான். நான் ஈஸ்வரனின் அவதாரம் ஆவேன்று வர சொல்லிடுறாங்கன்ட்டு சொல்றாரு. தேவதைகளை விடவும் மனிதர்கள் கூர்மை அடைந்து ஆர்வம் உடையவர்களாக ஆகிட்டாங்கன்ட்டு சொல்றாரு. அதாவது லட்சுமி நாராயணன் கூட நான் கடவுள்னு சொன்னது கிடையாது. அவங்க சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க, யாருமே அவங்க வந்து நான் கடவுள்னு சொன்னது கிடையாது. ஆனா இவங்க இருக்கிற மனுஷங்க நிலை தாழ்ந்து போய் வாழ்ந்தாலும் எப்படிதான் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்களோ தெரியலன்றாரு. பிறகும் கூட தேவதைகள் எனவேதான் சொல்லுவாங்க. இப்ப லட்சுமி நாராயணனை கூட தேவதா பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமகன்னு தான் சொல்லுவாங்க, தேவதைகள் தான் சொல்லுவாங்க, பரமாத்மான்லாம் சொல்ல மாட்டாங்க. இவர்களோ மனிதர்களை பகவான் என்றே சொல்லிடுறாங்க. இது பக்தி மார்க்கமாகும்ட்டு சொல்றாரு. பாருங்க, பக்தியில மாவுல உப்பு கலந்த மாதிரிதான், உண்மையா அங்க கிடையாது. ஓரளவுக்கு தான், உண்மைன்னே கிடையாதுன்றார் பாபா. அது ஆளுக்கு சொன்ன வழி, மனம் போன போக்கு, பிறர் சொன்ன வழிதான் பக்தி மார்க்கம். அதுல போறதுனால ஏமாற்றம் தான்றாரு. தேவதைகள் சொர்க்கத்தில் வசிப்பவர்களாக இருந்தாங்க. இப்போது கலியுகமாக எறும்பு யுகத்துல பிறகு மனிதர்கள் பகவானாக எப்படி ஆக முடியும்ட்டு பாபா கேக்குறாரு. சொர்க்கத்துல தேவதைகள் வசிச்சாங்க, இப்ப கலியுகமா இருக்குது, இரும்பு யுகம்.
இங்க மனுஷங்க தான் இருக்க முடியும். இந்த சாதாரண மனுஷங்க எப்படி பகவான் ஆக முடியும்ட்டு பாபா கேக்குறாரு. நான் சங்கமேகத்தில் தான் வரேன் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. கடவுளே வந்து சொல்றாரு, சத்தியமானவர் சிவன், அவர் தான் கடவுள். அவர் புள்ளியா இருக்கிறாரு, நிராகாரு, அவர் தான் அல்லா, ஜெகோவா, கர்த்தரு, காட்ஃபாதர்ன்ற சொல்றது எல்லாமே இறைத்தந்தை, காட்ஃபாதர். அவர் தான் ஹெவனை படைச்சாரு, அல்லாஹ் தோட்டத்தை படைச்சாருன்னு சொல்றாங்க. எல்லா தர்மத்திலயும் இருக்குது ரகசியம், எல்லாமே இருக்கு. இப்ப நமக்கும் அதே ரகசியம் தான் வெளிப்பட்டுட்டு இருக்குது. அவரே சொல்றாரு வந்து, நான் கடைசி 100 வருஷம் தான் வரேன்ட்டு. இப்போது நான் வந்து உலகை மாற்ற வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. கலியுகத்திலிருந்து சத்தியுகமானால் மற்ற அனைவரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்கன்ட்டு சொல்றாரு. இப்ப கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வந்துருச்சுன்னா மீதி இருக்கிற இவ்வளவு கோடி மக்கள் என்ன ஆவாங்கன்னா எல்லாம் பறந்தாம போயிடுவாங்க. அது நிராகார உலகமாகும், இது சாக்கார உலகம்ட்டு பாபா சொல்றாரு. நிராகார மரத்தையும் கூட புரிய வைப்பதற்காக பெரியதாக இப்ப உருவாக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம பரந்தாமத்துல இருக்கிற அந்த பெரிய மரம், ஆத்மாக்களின் மரம் இருக்குல்ல, அதை கூட புரிய வைக்கணும்னா பெருசா உருவாக்கணும்ட்டு சொல்றாரு. பிரம்ம மகா தத்துவம் கூட ஆகாயத்தை போல பெருசா இருக்குது அப்படின்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. பிரம்ம மகா தத்துவம்னா பரந்தாம இருக்குல்ல, அது கூட ஆகாயத்தை போல பெருசா இருக்கும்ட்டு சொல்றாரு பாபா. இரண்டின் எல்லையையும் காண முடியாது. ஆகாய விமானம் முதலானவற்றில் செல்வம் என முயற்சி செய்யறாங்க, ஆனால் எல்லையையோ காண முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பெரிய பெரிய ராக்கெட் அப்படிலாம் செஞ்சு எல்லைய பார்க்கலாம், ஆகாயம் எங்க முடியுது பார்க்கலாம், பூமி எங்க முடியுது பார்க்கலான்ட்டுலாம் போறாங்க. கடலே கடலாக, ஆகாயமே ஆகாயமாக, அங்கே எதுவுமே கிடையாது, எல்லைய காண முடியாதுன்ற பாபா சொல்றாரு. முயற்சி நிறைய செய்யறாங்க, ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன ப்ராஃபிட் இருக்குது? சரி, இதுல போய் உங்க புத்தி, உங்களுடைய காசு பணம் செலவு பண்றதுனால என்ன லாபம் கிடைக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதனால முக்தி அடைய முடியுமா? ஜீவன் முக்தி அடைய முடியுமா? எதுவும் அடைய முடியாது பாபா சொல்றாரு. தனது புத்திசாலித்தனத்தை காட்டி கொள்வதாக புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய இந்த சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பு அது இது, நம்மளே அப்படித்தானே. இப்ப டாக்டர் படிச்சுட்டாங்க, சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்கள பெரியசா புகழறாங்க, அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, அதுதான் பெரிய இதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இது மனிதரின் அறிவு, அறிவியலின் செருக்கும் கூட மனுஷங்களுக்கு இருக்குது. எவ்வளவுதான் யாரேனும் எல்லையை கண்டாலும் கூட அவர்களுக்கு முழு உலகமே பூஜை எதுவும் செய்யறதில்ல அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க என்னதான் சயின்டிஸ்ட் ஆகி நீங்க இப்ப வானத்தோட எல்லையை கூட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பூஜை எல்லாம் சிலைலாம் வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. தேவதைகளுக்கோ பூஜை நடக்கிறது. குழந்தைகளாக உங்களை தந்தை எவ்வளவு உயர்வானவர்களாக இப்ப ஆக்குகிறார். அப்ப பூஜை என்னமோ லட்சுமி நாராயணன் நடக்குது, நித்திய கால பூஜை. எதுக்கு அந்த கோயிலுக்கு அவ்வளவு கும்பல் போகணும்? எதுக்கு முழு நாளும் அவங்களுக்கு பூஜை நடக்கணும்? இதெல்லாம் கேள்விக்குறியா இருக்குல்ல. எதுக்கு அந்த கோயில்ல மட்டும் அவ்வளோ பூஜை நடக்குது? பக்தி மார்க்கத்துல 63 பிறவிகளா நம்ம கடந்து வந்தோம். அதுல இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் கட்டுறாங்க. ஒவ்வொரு தேவதைகளுக்குமே பூஜை நிறைய நடக்குது. அப்ப பாபா நம்மளதான் உயர்வானவர்களா ஆக்குகிறார், அனைவரையும் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். நாம் மூலவதனத்துல இருந்து வருகிறோம் என தெரியும், ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பது போல உலகினர் தெரிந்து கொண்டிருப்பது கிடையாது. ஆனா இந்த ஞானம் நம்ம கேட்டதுனால நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி மத்தவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ட்டு சொல்றாரு. நம்மளாம் மேல இருந்துதான் வரோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். அது என்ன, எப்படி ஆத்மாக்கள் அங்கே வசிப்பார்கள், பிறகு எப்படி வசீகரமாக வருகிறாங்க, இது யாருக்குமே தெரியாது. பிரம்ம மகா தத்துவத்தில் நிராகார மரம் இருக்குது. சோல் வேர்ல்டுனா ஆத்மாக்களின் உலகம். அங்கதான் வந்து ஒரு மரம் மாதிரி இருக்குது. அங்கதான் நம்மலாம் அந்த மரத்துல வசிக்கிறோம். அங்க இருந்து கீழே இறங்கி வந்து உடல் எடுத்து நடிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். சத்தியுகத்தில் சிலரே இருப்பார்கள். 3 கோடி பேர், அதை 9 லட்சத்துல ஆரம்பிச்சு 2 கோடி பேர் தான் சத்தியுகத்துல நடிப்பாங்க. இப்ப ரொம்ப கம்மி தான், 2 கோடி பேர் தான் நம்புறாங்களே, முயற்சியே பண்றாங்களே. அதுல சிலரா நம்ம இருக்கிறோம். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் மூலவதனத்தில் தான் இருப்பாங்கன்னு புரிந்து கொள்வதில்லை. இந்த சாக்கார வதனத்தை போலவே மூலவதனமும் இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இங்க எப்படியோ அதே மாதிரிதான் மூலவதனம். அங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா இங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இங்க காலி ஆயிடுச்சுன்னா 2 இடமே காலி ஆகாதுன்றாரு. 2துலயுமே எப்பயாவது ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்கன்றாரு. வதனம் இதுவானாலும் அதுவானாலும் ஒருபோதும் காலி ஆவதில்லை. அதாவது பரந்தாமும் காலி ஆகாது, பூமியும் காலி ஆகாது, சுத்தமா ஆளே இல்லாம ஆகாதுன்னு சொல்றாரு. இங்க கொஞ்சம் பேர் இருந்துட்டேதான் இருப்பாங்கன்ட்டு சொல்றாரு. அப்ப விநாசம் நடக்கும்போது கூட இங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எல்லா சோலும் இங்க இருந்து போயிட மாட்டாங்க, போய் அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்புறம் இங்க முடிஞ்ச பிறகு மத்தவங்களும் போவாங்க. அது மாதிரி அந்த இடமும் ஒரேடியா காலி ஆகாது, இந்த இடமும் ஒரேடியா காலி ஆகாதுன்றாரு. கடைசி நேரம் வரும்போது இடமாற்றல் ஆகிவிடுகின்றனர்ட்டு சொல்றாரு. இந்த வதனத்தில் கொஞ்சம் பேர் இருப்பார்கள், முழு வதனமும் காலியாகும் என்றால் பிறகு பிரளயம் ஏற்பட்டுவிடும்.
இப்ப ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சுன்னா, இப்ப உலகத்துல யாருமே மனுஷங்களே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆயிடும்? உலகம் வாழ தகுதி இல்லாத இடமாயிடுச்சு, பிரளயம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆயிடும். அப்ப எல்லாருமே முடிச்சுட்டு மேல போயிருவோம். அதுக்கப்புறம் சுத்தமா நாடகமே நடக்காதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்றாரு. அதனால பிரளயம் எல்லாம் ஆகாது. அதாவது உலகம் ஃபுல்லா அப்படியே வெடிச்சு சிதறிடும், வாழவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடும்லாம் கிடையாது. மாற்றம் தான் ஏற்படும்ட்டு சொல்றாரு. ஏன்னா இப்ப அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே குளோபல் வார்மிங் ஆகுது, வெடிக்க போகுது உலகம், சுத்தமா யாரும் வாழ முடியாது, எல்லாரும் வேற கிரக பிளானட்டுக்கு போயிடலாம், இந்த உலகம் இனிமே வாழ தகுதி இல்லாத இடமாயிடுச்சு அப்படின்லாம் மனுஷங்க அவங்கவுங்க புத்திக்கு தகுந்த மாதிரி பேசுனாங்க. ஆனா பாபா சொல்றாரு அந்த மாதிரி ஆகாது. இங்க கொஞ்சம் பேர் வாழ்வாங்க. அது பாரதம் அழிவற்ற பூமி. கடவுள் வந்து அவதரிக்கிறதுனால பாரதம் வந்து சேஃபான இடம். அதுவும் அங்க ஆளிலை ஷேப்ல ஆயிடும். அது பாரதத்துல வந்து சுத்தி எல்லா இடமும் அழிஞ்சிரும், நடுவுல மட்டும்தான் இருக்கும். அதாவது டெல்லி இந்த மாதிரி இடத்துலதான் சொர்க்கம் வந்து உருவாகும். இந்த வதனத்தில் கொஞ்சம் பேர் இருப்பார்கள், முழு வதனமும் காலியாகும் என்றால் பிரளயமே ஏற்பட்டு விடும் இல்லையா? அழிவற்ற கண்டம் அல்லவா? அதாவது பூமி, பாரத பூமி அழிவற்ற கண்டம். இந்த அனைத்து விஷயங்களையும் புத்தியில் இப்ப வைக்கணும்ட்டு பாபா சொல்றார். யாருக்கு நன்மை செய்யலாம் என்ற சிந்தனை முழு நாளும் செய்தபடி நீங்க இருக்கணும். இப்ப நமக்கு வந்து என்னன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இல்ல, இந்த விஷயத்துல நம்ம யாருக்காவது சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா உலகமே இப்ப பயத்துல இருக்கு, பீதியில இருக்குது. என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும்? ஏன்னா இப்ப அல்பாயுசுல நிறைய பேர் இறந்துடுறாங்க, எல்லாம் அனாதைகள் மாதிரி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நம்ம போய் நன்மை செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அன்பானவரின் தொடர்பு கிடைத்தது என்றால் அவருடைய அறிமுகத்தை கொடுக்கலாம் அல்லவா? இப்ப நமக்கு வந்து சத்தியமானவர் சிவன், அன்பு கடல், அன்பே சிவம் கிடைச்சிட்டாருன்னா அப்ப மத்தவங்களுக்கும் அவர் கிடைக்கணுமா இல்லையா? நமக்கு மட்டும் கிடைச்சா போதுமா? அப்ப மத்தவங்களுக்கும் அவருடைய அறிமுகத்தை கொடுக்கணும் அல்லவா? அவர் தந்தையாக இருக்கிறார், அவரிடம் வந்து ஆசி கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது என்பதை உங்களால் சொல்ல முடியும், எங்களால் சொல்ல முடியும்ட்டு சொல்லுங்க. சொல்பவர்களிலும் வரிசைக்கிரமாக தான் இருக்கிறாங்க. இந்த ஞானத்தை மத்தவங்க சொல்லி புரிய வைக்கிறவங்க கூட வரிசைக்கிரம் ஒன்றார். சிலர் மிகவும் நல்ல விதமாக சொற்பொழிவாற்ற முடிகிறது, சிலருக்கு முடிவதில்லை எனும் போது கற்றுக்கொள்ளவும் வேண்டும்ட்டு சொல்றாரு. அதே என்னால் ஞானத்தை சொல்ல தெரியலன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு பேசணுன்றாரு. அத ஒண்ணும் இல்ல, பாபா சொல்றாருன்னு இந்த ஞானத்தை அப்படியே பாயிண்ட் நம்ம படிச்சு புத்தியில சிந்தனை பண்ணிட்டு புரிய வைக்கணும். அனைத்து குழந்தைகளும் தமக்கு நன்மையை செய்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க உங்களுக்கே நன்மை, ஏன்னா பின்னாடி பச்சாதாபம் ஏற்படக்கூடாதுல்ல. அதனால இப்பவே நீங்க நன்மை செய்துக்காங்க. வழி கிடைத்தது என்றால் ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கும் தந்தையின் மூலம் ஆசையை கொடுக்க வைக்கலாம்ட்டு பாபா சொல்றாரு. ஆன்மீக சேவை செய்வோம் என மனம் நாடுகிறது. அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு சேவை செய்யறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை வந்து ஆன்மீக சேவையை கற்றுத் தருகிறார். இப்ப எப்படி அவங்க சோசியல் சர்வீஸ் பண்றாங்க, அதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஃபுட்டு இதெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. ஆனா நம்ம பாபா ஆத்மாவுக்கு சேவை செய்யற இதை வந்து கத்துக் கொடுக்குறாரு. ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறது, உயிர் பிச்சை போடுறாரு பாபா. உயிரோட வாழணும்னா இந்த ஞானம் இருந்தாலே போதும், உயிரோட வாழ்வாங்க. தற்கொலை பண்ணிக்கிறவங்க கூட உயிரோட வாழ்வாங்க. பாபாவுடைய அறிமுகம் கொடுத்தாலே போதும், நான் வந்து ஒரு ஆத்மா மேல இருந்து நடிக்க வந்திருக்கேன், இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுதுன்னா யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு போலாம், வெயிட் பண்ணலான்ட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் பாபா நினைச்சிட்டு ஓட்டுவாங்க. தந்தை வந்து ஆன்மீக சேவை இப்ப கற்றுக் கொடுக்குறாரு. ஆன்மீக சேவையை பற்றி தெரிந்தவர் வேறு யாருமே இங்க இல்ல, நீங்க தான். உங்களுக்கு தான் பிகேஸ் தவிர வேற யார் இந்த சேவையை செய்ய முடியும்? ஆன்மீக தந்தை தான் ஆத்மாக்களுக்கு இப்ப சேவை செய்கிறார். ஸ்தூலமான சேவை பிறவிகளாக செய்திருக்கிறீங்க. இப்ப சென்டருக்கு போறோம், ஸ்தூலமா அந்த சேவை இந்த சேவை அது எல்லாரும் தான் பண்ண முடியும். அது பிறவில நம்ம பண்ணிருக்கிறோன்றாரு. இப்போது இந்த கடைசி பிறவில் தந்தை கற்று தந்திருக்கும் ஆன்மீக சேவையை தான் செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. முடிஞ்சா வாயால ஞானத்தை சொல்லலாம், இல்லைன்னா வந்து மனதின் மூலமாக ஆத்ம உணர்வுல இருந்து பாபாட்ட சக்தி வாங்கி முழு உலகத்துக்கும் கொடுக்கலாம். இதுதான் ஆன்மீக சேவை, இது செய்யலான்றாரு. நன்மை இதில் தான் உள்ளது, மற்ற எதிலும் எந்த பயனும் இல்லைன்ட்டு பாபா சொல்லிட்டாரு. நீங்க மற்றதெல்லாம் என்னதான் செஞ்சாலும் அதுல பயன் இல்ல, நீங்க வந்து ஞானத்தை மத்தவங்க புரிய வைக்கணும். நீங்க மாறி மத்தவங்களையும் மாத்தி ஞானத்தை புரிய வைக்கிறதுலதான் பயனே இருக்குதுன்றாரு. இதுல எவ்வளவு பேரை நீங்க மீட்பு படையினராகி மீட்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல நம்ம புண்ணியம் சேருது இல்லையா? இப்ப புண்ணிய ஆத்மாவா ஆகணும்னா நம்ம ஞானத்தை மத்தவங்க சொன்னாதான் நம்ம புண்ணிய ஆத்மா ஆக முடியும். அதுக்குதான் சொல்றாரு. இல்லற விஷயங்களிலும் நீங்க இப்ப இருக்கணும், நல்லுறவை பராமரிக்கவும் வேண்டும். அவர்களுக்கும் கூட இதனையே புரிய வைத்து நன்மை செய்ய வேண்டும். இப்ப நீங்க வீட்லயே இருங்க, அதுக்காக வீட்டை விட்டு மதுபனுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எல்லாரு கூடயும் நல்லுறவை பராமரிக்கலாம். அவங்க நான் பிகேவா இருப்பாங்க, நம்ம பிகேவா இருப்போம், இருந்தாலும் பரவாயில்ல, வீட்லயே இருங்க.
இருந்துகிட்டு அவங்களுக்கு கூட இதையே புரிய வச்சு நன்மை செய்யுங்கன்றார். அன்பானவராக இருந்தால் கொஞ்சம் கேட்பாங்க. பலரும் எங்கே நாமும் கூட சந்நியாசம் செய்ய வேண்டியிருக்குமோன்ட்டு பயப்படுறாங்க. இப்ப அன்பானவராக இருக்கிறாங்க வீட்டுல இருக்கிறவங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க, கேட்பாங்க ஞானத்தை. சிலர் வந்து நம்மளை பார்த்து இவங்க என்ன இவங்க சன்னியாசி மாதிரி ஆகுறாங்க, நம்மளே அந்த மாதிரி ஆக்கிடுவாங்கன்ட்டு பயப்படுறாங்கன்னு சொல்றாரு. இன்றைய நாட்களில் சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லவா. காவி அணிந்து 2 வார்த்தைகள் சொன்னால் உணவு எங்கிருந்தாவது அவங்களுக்கு கிடைக்கிறது. இப்ப நிறைய பேர் இப்ப அதாவது வீட்டை விட்டு காட்டுக்கு போறது அதுதான் சன்னியாச தர்மம். நம்மள பாபா அந்த மாதிரி வீட்டை விட்டு காவி உடைய உடுத்திட்டுலாம் வெளியே போக சொல்லல. வீட்டிலேயே இருங்க, ட்ரெஸ் கூட ஒயிட் ட்ரெஸ் போட தேவையில்லன்றாரு. பேட்ச் மட்டும் கூத்திக்கோங்க, சேவ் பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு பாபா. நம்ம சன்னியாசி வாழ்க்கையெல்லாம் பாபா வாழ சொல்லல. எப்பயும் போல வாழுங்க, குழந்தைங்களை பராமரிங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. ஆனா என் நினைவுல இருந்து பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு பாபா. சன்னியாசி மாதிரி பாபா வாழ சொல்லல. எல்லாரும் எப்பயும் போல வாழற மாதிரி நீங்க ட்ரெஸ்ஸை கூட நீங்க மாத்த வேணாம்னு தான் பாபா சொல்றாரு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சேவை பண்றவங்க சரண்டர் ஆனவங்களுக்கு அவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஆனா நமக்கு கூட பாபா அதெல்லாம் சொல்லல. பேட்ச் மட்டும் கூத்திக்கோங்க, சேவை பண்ணுங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஞானத்தை 4 பேருக்கு புரிய வச்சீங்கன்னா போதும். அவங்க மாறுறாங்களோ மாறலையோ அதை பத்தி நமக்கு அவசியம் கிடையாது. அதுல தீவிரமா இருக்கிறவங்க வந்து தானா மாறிடுவாங்க. மத்தவங்களுக்கு சொல்றதை மட்டும் நம்ம சொல்லணும்ன்றாரு. ஆனா சன்னியாசிகள் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, 2 வார்த்தை சொன்னா கூட வீட்டுல இருக்கிறவங்க சாப்பாடு அவங்க கொடுத்துறாங்க. சிலர் கடைக்கு சென்றால் 2 பூரிகள் கொடுப்பாங்கன்ட்டு சொல்றாரு. சன்னியாசிகளோட வாழ்க்கை அந்த மாதிரி. பிறகு மற்றொருடம் சென்றால் வயிற்றுக்கு பூஜை நடந்து விடுகிறது. பிச்சை எடுப்பவர்களும் பலவிதமாக இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த தந்தையிடம் வந்தப்போ ஒரே விதமான ஆசி தான் நமக்கு கிடைக்கிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் இப்ப கிடைக்கிறது. எப்போது நோயற்றவர்களாக ஆகிறோம். நம்ம வந்து இப்ப பாபாட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசி கிடைக்குது, ராஜ்யம் கிடைக்குது. எப்போதுமே நமக்கு நோயற்ற உடல் கிடைக்குது. செல்வந்தர்கள் விழித்தெழுவது மிகவுமே சிரமம் அப்படின்றாரு. அத நீங்க பணக்காரங்க எல்லாம் புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க பணம்னு ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க இப்போதைக்கு விழிக்க மாட்டாங்க. ஏழைகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். பாபா கண்காட்சிகள் நிறைய ஏற்பாடு செய்கிறார். ஏனென்றால் நிறைய கிராமங்கள் உள்ளன அல்லவா. அதனால கிராமமா போய் கண்காட்சிகள் உருவாக்க ஏற்பாடு பண்ண சொல்றாரு. ஏன்னா ஏழைகள் தான் துடிச்சிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கல்ல. அவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் கொடுத்தா நல்லது. அமைச்சர்கள் முதலானவர்கள் இது நல்ல ஞானம் என்று புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பலரும் கேட்க தொடங்குவாங்கன்ட்டு சொல்றாரு. கடைசியா பாருங்க, இந்த அமைச்சர்கள் கூட புரிஞ்சுக்குவாங்க. மேலும் நாட்கள் செல்ல செல்ல உங்களின் பெயர் பரவும். இப்பயே அப்படிதான் இருக்குது. பிரம்மகுமாரிகளோட பேர் கொஞ்சம் ப்ராப்ளம் அடையுது. பிறகு நிறைய பேர் வருவாங்க. அழுக்கை நீக்குவதில் நேரம் பிடிக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அழுக்கு நீக்கிறதுல கொஞ்சம் நேரம் பிடிக்குது. ஏன்னா நம்ம மாறணும் இல்லையா. நம்ம மாறி சக்திசாலி ஆனாதான் உலகத்துல இருக்கிறவங்க நம்ம ஞானத்தை கேட்பாங்க. அதாவது நம்ம எதையும் ஃபாலோ பண்ணாம நம்ம மற்றவங்க சொன்னோம்னா நம்ம வார்த்தை வந்து அம்பு மாதிரி தைக்காது. ஞானம் அம்பு வந்து பாயணும்னா உள்ள சுத்தமா இருக்கணும், சம்பூர்ண தூய்மை இருக்கணும், மாற்றம் இருக்கணும். நமக்குள்ளார ஃபர்ஸ்ட் மாற்றம் இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமே சொன்னாதான் நம்ம சொல்ற ஞானத்தை எல்லாரும் நம்புவாங்க. இதுலதான் நேரம் பிடிக்குதுன்றாரு. இதனாலதான் இன்னும் வந்து ஞானம் ஃபுல்லா பரவல. இரவும் பகலும் யாராவது ஈடுபட்டால் ஒருவேளை நீங்கி விடக்கூடும். ஆனா நைட்டும் பகலும் உட்காந்து பாபாவை நினைச்சீங்கன்னா, அன்னைக்கு சொன்னார்ல 24 முறை பயிற்சி செய்ய சொன்னார்ல, 12 முறை நிராகாரி, 12 முறை பரிஸ்தா. இந்த மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, இரவும் பகலும் பாபா நினைச்சீங்கன்னா உங்க அழுக்கு போயிடும். தூய்மை ஆயிட்டீங்கன்னா நீங்க சொல்ற ஞானம் எல்லாருக்குமே புரியும். பாபாவை கூப்பிட்டுட்டு சொன்னீங்கன்னா நீங்க உங்க வார்த்தை அப்படி வந்து அம்பு மாதிரி பாயும்ட்டு சொல்றாரு. வார்த்தை மூலம் தான் நம்மள வந்து சேவை. இன்னொன்னு தூய்மை ஆயிட்டோம்னா பார்வை மாறிடும், திருஷ்டி மாறிடும், நெற்றியில ஆத்மா ஜொலிக்கும், நம்ம முகமே சேவை செய்யணும்னு சொல்லியிருக்காரு தூய்மை ஆயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம சேவை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கிளம்பிடுவோம் உடம்பு விட்டு. ஆத்மா தூய்மை அடைந்துவிட்டால் இந்த சரீரத்தை விட்டு விடும்ட்டு பாபா சொல்றாரு. இவை அனைத்தும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். இப்ப நம்ம போகணும்னா நம்ம பாபா நினைச்சு தூய்மை ஆயிட்டோம்னா போதும், நம்ம இந்த உடம்பு விட்டுட்டு போயிடலாம். இவை அனைத்தும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும்ட்டு சொல்றாரு. கண்காட்சியிலும் கூட புரிய வைக்க வேண்டும். முழு பாரதத்தின் விஷயம்தான் முக்கியமானதாகும். பாரதத்தில் உயர்வு ஏற்பட்டது என்றால் அனைவருக்கும் உயர்வு ஏற்பட்டுவிடும். இப்ப பாரதத்துல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, பிகேஸ் எல்லாருமே மாறிட்டாங்கனாலே போதும், முழு உலகமும் மாறிடும்ன்றாரு. ப்ரொஜெக்டர் மூலம் கூட கண்காட்சிகளில் அதிக சேவை நடக்கும்ன்றாரு. ப்ரொஜெக்டர் மூலமா பண்ண சொல்றாரு பாபா. மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும். நாளுக்கு நாள் உங்களின் பெயர் பிரபலமாகி கொண்டே செல்லும். 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கூட இப்படிதான் ஆகியிருந்தது என்பதையும் நீங்க எழுத வேண்டும். இவை மிகவும் அதிசயமான விஷயங்களாகும். தந்தை செய்கை காட்டுகிறார். இப்ப செய்கை கொடுக்குறாருன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்ல.
இப்ப சொல்றாரு 5000 வருஷம் முன்னாடி கூட இப்படிதான் ஆனது அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல போடுங்கன்றாரு. இதை நம்ம போடணும் அப்படின்னு போட்டு போட்டு எல்லாரும் பார்த்தாங்கன்னா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ட்டு வருவாங்க. சைகை கொடுக்குறாரு. ஆனா குழந்தைகள் பல விஷயங்களை மறந்துடுறாங்க. பாபா சொல்றது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சிருவோம். இந்த 4 பக்கம் முரளிய இப்படி படிச்சுட்டு இப்படி மூடி வச்சோடனே அடுத்த விஷயம் வந்துடும். மாயா வந்தோடனே பாபா என்ன சொன்னாரு கேட்டா கூட தெரியாது. சூப்பரா இருந்தது முரளி, சூப்பரா இருந்தது சொல்லுவோம். ஒரு பாயிண்ட் கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு புத்தியில தங்காது. ஏன்னா சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்துல தங்கும் இல்லையா? நம்ம புத்தியில ஃபுல்லா குப்பையா இருந்தா எப்படி முரளி தங்கம்? அதனால ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் கூட ஞாபகம் இருக்காது. மூடி வச்சு போனோடனே பாப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டாலும் தெரியாது. அதான் சொல்றாரு, குழந்தைங்க பல விஷயங்களை மறந்துடுறாங்க. ஏதாவது நடந்தது என்றால் இன்றிலிருந்து 5000 வருஷங்களுக்கு முன்பும் கூட இப்படி ஆகியது என சொல்வார்கள். மிகவும் தெளிவான விஷயமாகும். ஆனால் புத்தியில் இது பதிய வேண்டும். செய்தித்தாள்களில் போட முடிந்தால் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாங்க என்றால் சரி. ஞான மார்க்கத்தில் மிகவும் முதல் தரமான நிலை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை நினைவு செய்து மகிழ்ச்சியுடனும் நீங்க இருக்க வேண்டும் சொல்றாரு. பயிற்சி ஏற்பட்டுவிட்டால் பிறகு மிகவுமே குஷி நிறைந்த நிலை ஏற்பட்டுவிடும். இப்ப நம்ம பயிற்சி பண்ணி பண்ணி பழகிடுச்சு. சொல்றாருல்ல, ஒரு செகண்ட்ல பறந்தாமா, ஒரு செகண்ட்ல பரிசு தான். இதெல்லாம் நீங்க புத்திக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்களே பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போக போக குஷி அவ்வளோ அதிகமா வர ஆரம்பிச்சிடும். குஷி நிறைந்த நிலை ஏற்பட்டுடும். இப்ப ஏன் குஷியே வரலன்னு நம்ம பயிற்சியை பண்றது இல்லை, அதனாலதான் வர்றதில்லை. நம்ம பயிற்சி பண்ண பண்ண தானா குஷி வந்துடும் சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் பயத்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்ற அனைவரிடமிருந்தும் ஈடுபாட்டை நீக்கி ஒரு தந்தையிடம் இணைக்க வேண்டும் மற்றும் அனைவரின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்தக்கூடிய சேவையை இப்ப செய்ய வேண்டும். அதாவது பாபாவை காட்டி விடணும். அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சாய்பாபாலேருந்து அல்லா மாலிக்குன்னு சொன்னார், கையை மேலதான் காட்டினார். குரு நானக்கு எல்லாரையும் பாருங்களேன், மேல கையை காட்டியிருப்பாங்க. ஜீசஸும் மேலதான் பார்த்தார். அவங்க எல்லாருமே சொல்ல வந்தது என்னன்னா கடவுள் ஒருத்தர் தான், அவர் மேல இருக்கிறாருன்றதான் சொன்னாங்க. தர்ம சாவர்ல எல்லாருமே கீழே இறங்கி வந்தவங்க எல்லாருமே சொன்னது அது. ஆனா மக்கள் எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் கடவுள்னு நினைச்சுட்டாங்க. இப்படிதான் எல்லாருமே கிருஷ்ணர் ராமர் எல்லாமே லிங்கத்தை தான் பூஜை செய்தாங்க அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்குன்னா அப்ப சிவபாபா தான் தந்தை, மற்றவங்க எல்லாம் குழந்தைகள்ன்றது நிரூபணமாகுது இந்த படத்துல இருந்து. அதனால இப்ப நம்ம நம்ம பக்கம் திருப்பக்கூடாது. ஞானத்தை புரிய வைக்கிறோம் சரி, அதுக்காக அவங்களால நம்ம பக்கம் திருப்பக்கூடாது. நம்ம எல்லாருடைய அன்பையும் ஒரு பாபாட்ட தான் இணைக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த சேவை செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட், உண்மையான ஆன்மீக சேவாதாரி இப்ப ஆகணும். தனக்கு நன்மையையும் செய்து கொள்ள வேண்டும் மற்றும் பிறருக்கும் வழிகாட்ட வேண்டும். நீங்களும் ஸ்ரீமத் படி நடந்து உங்களுக்கு நன்மையை செஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் வழிகாட்டணும். கூட இருக்கிறவங்க ஃபேமிலி. ஏன்னா இதுலதான் நம்ம சேஃபா இருக்க முடியும். ஏன்னா காலம் இப்ப கெட்டு போய் கிடக்கு. போக போக கலியுகத்துல மோசமான விஷயங்கள் நடக்கும். ஆனா சேஃப்டி எங்கன்னு பாத்தீங்கன்னா பிகேவா இருக்கிறது தான். அதனால நீங்களும் சேஃப்டியா இருந்துக்காங்க, நன்மையை செஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களாம் வழிகாட்டுங்க. ஏன்னா கடைசியில் என்ன சொல்லுவாங்க, கூடவே இருந்தாங்க ஒரு வார்த்தை சொல்லலை, இவங்க மட்டும் மாறிட்டாங்க எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லுவாங்க. அதனால இப்பவே எல்லாருக்கும் சொல்லிடுங்க. மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், தனது உயர்ந்த விவகாரத்தின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் தரும் மகான் ஆத்மா ஆகுக வரதானம் கொடுக்குறாரு. இப்ப உயர்ந்த விவகாரம் பண்றது மூலமா எல்லாருக்கும் சுகம் தரக்கூடிய மகான் ஆத்மாக்களின் செயலால் பிற ஆத்மாக்கள் அனைவரும் சுகமே தானமாக பெறுவாங்க. யார் மகான் ஆத்மாக்களோ அவங்க செயல் மூலமாக எல்லாருமே சுகம்தான் பெறுவாங்க. அவர்கள் சுகமே பெறுவார்கள். நாள் முழுவதும் மகான் ஆத்மாவாகி அனைவருக்கும் சுகம் கொடுத்தேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. புண்ணிய செயல் செய்தேனா என்று சோதனை செய்க. புண்ணியம் என்பது பிற ஆத்மாவிலிருந்து ஆசி பெறும் வகையில் அவர் தேவையறிந்து தருவது, அதுதான் புண்ணியம். அதாவது புண்ணியம்னா என்னன்னா மற்றவங்க நமக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு தண்ணி வேணுமா. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வராங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, தண்ணி கேட்குறாங்க. நம்ம கொண்டு போய் சாப்பாடு போடுறோம்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களுக்கு கடுப்பாகவும் ஆகாது. எனக்கு தாகமா இருக்குது, தண்ணி கொடுத்தா பரவாயில்லன்னு நம்ம கொண்டு போய் சாப்பாடு போடுறோம். புரிஞ்சிக்காம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால பாபா சொல்றாரு, புண்ணியன்றது என்னன்னா தண்ணி கேட்கறவங்க சாப்பாடு போடுறது புண்ணியம் கிடையாது. தண்ணி கேட்கறவங்க தண்ணி கொடுக்கறதா புண்ணியம். அதனால மற்ற ஆத்மாக்கள்கிட்ட ஆசி பெறும் வகையில்
அவங்க தேவை அறிந்து தருவது தான். ஒவ்வொரு ஆத்மாவிடமிருந்தும் ஆசி கிடைக்கிறதா என சோதனை செய்யுங்க. இப்போ நீங்கள் யார் யாருக்கு எல்லாருக்குமே மனசு மூலமாக நீங்கள் வந்து சக்தி கொடுக்குறீங்க. யார் யாருக்கு என்ன தேவையோ அதை செய்கிறீங்க. இப்போ அவங்க ஒன்று கேட்பாங்க, நம்ம ஒன்று செய்வோம், கடுப்பாயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால ஒவ்வொரு ஆத்மாவிடமும் ஆசி கிடைக்கிறதான்ட்டு செக் பண்ணுங்க. ஏன்னா அவங்க மனசார நம்மளை நல்லா இருக்கட்டும்னு நினைக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். எவருக்கும் துக்கம் தரவோ அல்லது பெறவோ இல்லை தானேன்ட்டு நீங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணணும். நாள் முழுதும் நான் எண்ணங்கள் மூலமாக துக்கம் கொடுக்குறேன்னா, இல்லை செயல் மூலமா, என்னோட வார்த்தைகள் மூலமா அடுத்தவங்க துக்கம் கொடுக்குறேன்னா, இல்லை பெறக்கூட கூடாதுன்ற. அவங்க திட்டினாங்க, நான் வாங்கி உட்காந்து அழுதேன், அதை கூட ஏன் வாங்குறீங்கன்னு கேட்குறேன். அவங்க கொடுத்தாங்க, அவங்க என்ன நிலைமையோ, அவங்க மனசு நிலைமையோ, அவங்களுக்கு உள்ள என்ன இருக்கோ அதை கொடுக்குறாங்க, அதையே நீங்கள் வாங்குறீங்க. அவங்கள்ட்ட வந்து காஞ்சி போன பழம் இருக்குது, நம்ம கொடுக்குறாங்க, நம்ம ஏன் அதை வாங்கணும்? நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் இருக்குது, அதை நம்ம கொடுப்போம். அவங்கள்ட்ட இருக்கிறத அவங்க கொடுக்குறாங்க, நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம கொடுப்போம். அவ்வளோதான். நம்ம துக்கம் பெறக்கூட கூடாது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதுதானே கொடுப்பாங்க. பாவம் அவங்கன்ட்டு அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். அவங்க திட்டினாங்கன்னு மூலையில் உட்காந்து அழாதீங்க. அப்போதே மகான் ஆத்மா என அழைக்கப்படுவீர்கள். அப்போ யார் வந்து துக்கமும் கொடுக்கலையோ, துக்கமும் வாங்கலையோ, அவங்கவுங்க என்னை இது சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, அழறதும் தப்புன்றாரு. மூலையில் உட்காந்து அழறதும் அது தேவதை நிலை கிடையாது, அது வந்து யாசிக்கும் நிலை. எனக்கு யாரும் அன்பு கொடுக்கல, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை இது பண்ணுறாங்கன்னு மூளையாக உட்காந்து அழுகுறோன்னா அது வந்து யாசிக்கிற நிலை, அது தேவதை நிலையே கிடையாது. தேவதைன்றவங்க துக்கம் அவங்க வந்து ஆசிகள் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி துக்கத்தை வாங்க மாட்டாங்க. எப்பயுமே கலகலன்னு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் தேவதைகள். அதாவது புன்சிரிப்போடு இருப்பாங்க. துக்கம் வாங்க மாட்டாங்க, துக்கம் கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் அப்போதுதான் உங்களை மகான் ஆத்மா என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறாரு. ஸ்லோகன்: செய்த பின்பு சிந்திப்பது பச்சாதாபம் ஆகும்னு சொல்கிறார். அதாவது பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும், யோசிச்சுட்டு செய்யணும். நம்ம யோசிக்காமல் செஞ்சிருவோம். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஐயோ நம்ம அதை பண்ணிடக்கூடாது, அதை நான் பண்ணதான் இப்போ பெரிய பிரச்சனையாக நிற்கிது, அப்போ நான் இதை ஏன் பண்ணேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கஷ்டப்படுறோம்ல, மன வருத்தப்பட்டு உட்காந்துருக்கோம்ல, அது வந்து பச்சாதாபம்னு சொல்கிறாரு. இதுதான் கடைசியில் தர்மராஜபுரியில் இந்த மாதிரி ஒரு பச்சாதாப கியூவே நிற்குமா. பச்சாதாப கியூ, அதாவது அனைத்து பிகேஸும் அங்கே தான் நிற்பாங்க. என்ன கியூன்னு பார்த்தீங்கன்னா பச்சாதாப கியூ. அதாவது நான் பண்ணிட்டு, அதாவது தப்பு பண்ணிட்டு உட்காந்து கவலைப்பட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இந்த க்யூவில் இப்போ நின்றுட்டுருக்குறேன், பாபா சொல்லி நான் கேட்காதனால இப்போ நின்றுட்டுருக்கேன்ட்டு அந்த க்யூவில் நம்ம எந்த க்யூவில் நிற்க போகிறோம்னு நமக்கு தெரில. சொல்கிறாரு 8 பேர் தான் பாசித்தானது, இது எல்லாமே பச்சாதாபம் தான் சொல்லிட்டாரு. அதனால் கண்டிப்பாக பச்சாதாபம் பண்ணுற மாதிரி இருக்காமல் இப்பயே எல்லாத்தையும் பாபா என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்துருங்கன்ட்டு. அவ்யக்த சமிஞை: மகான் ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். அவரவர் சம்ஸ்காரம் தனித்தனியே இருப்பினும் அனைவருடனும் அன்பாக, அனைத்து விஷயங்களும் தொடர்பிலும் வெற்றி சொல்லில் இனிமை பெற சரள சுபாவம் தேவை. இப்போ நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது, 5 விரலும் வேற வேற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த விரலை வேணாம் வெட்டி போட்டுறேன்னு சொல்ல முடியுமா? இந்த விரல் இப்படி இல்லை, இது வேற மாதிரி இருக்குது, இது எனக்கு பிடிக்கல, வெட்டி போட மாட்டோம் இல்லையா? 5 விரல் இருந்தால் தான் வேலையே செய்ய முடியும். அது மாதிரி இவங்க எனக்கு பிடிக்கல, அவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ வெயில் அடிக்குது, வெயில போய் நம்ம திட்டுறோமா? மழை பெய்யுது, என்னத்துக்கு நீ பெய்யற அப்படின்னு திட்டுறோமா? அதோட இயல்பு. அது மாதிரி பாம்பு வருதுன்னா அது கடிக்கிறது, விஷம் வந்து ஏறுறது, நம்மளை வந்து கடிக்கிறது, கொத்துறது அதோட இயல்பு. அதுக்காக பாம்பை திட்ட முடியுமா? அந்த மாதிரி அவங்கவுங்க மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கவுங்க சம்ஸ்காரம் அப்படி தான் இருக்கும். அவங்களுடைய குணமே அப்படிதான், அவங்க வாழ்ந்து வந்த விதமே அப்படிதான். அப்போ நம்ம என்ன பண்ண, இப்படி புரிஞ்சுக்கிட்டு எல்லாரோடையும் அன்பா எல்லா விஷயத்திலும் தொடர்பிலும் வெற்றி வரணும்னா, வார்த்தையில் இனிமை பெறணும்னா சரள சுபாவத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரள சுபாவம் என்பது நேரம், மனிதர், சூழ்நிலைக்கேற்ப புரிந்து கொண்டு தன்னை சுலபமாக்கி கொள்வதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு ஆழமா சிந்திக்கணும். சரள சுபாவம்னா அதாவது நம்ம ஒரு கடினமா அப்படியே ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேசாம அப்படியே ஒரு வீக்கே சொன்னாங்க, பாபா அப்படி அமைதியா இருக்க சொன்னாருன்ட்டு யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, ஓரமா ஒதுங்கி இருக்குது. ஒருத்தவங்களோடையும் அப்படி அந்த ஒரு சரளமா நடந்துக்கிறது கிடையாது. ஏன்னா யாருக்கூடையும் பழங்கினாலும் பிரச்சனை ஆயிடுதுன்ட்டு அப்படி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த மாதிரி இருக்கிறது தப்பு. பாபா சொல்றாரு சரள சுபாவம்னா
டைமுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும், மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஆனா ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். என்னை வந்து இதை சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிட்டுட்டேன், சரளமா நான் இருக்க சொன்னார்ல பாபா, அதனால அவங்க என்னை இதை சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஸ்ரீமத் படி நடக்கணும். அதாவது உலகமே அழிஞ்சாலும் தர்மத்தை விடக்கூடாது. ஏன்னா அது பாபாக்காக நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்ததை நம்ம மாறக்கூடாது. அந்த சாப்பாடு விஷயம், அந்த 5 விகாரங்கள்ல போகிறது, இது எல்லாத்தையும் நீங்க விட்டுறணும். மற்றபடி சாதாரணமா நடந்துக்கணும். எல்லாருக்கூடயும் அப்படியே நான் வந்து வீக்கெண்டு அப்படியே ரொம்ப அப்படியே கர்வமா உட்காந்துடக்கூடாது, யாரு கூடயும் பேசாம அப்படி இப்படி இருக்கக்கூடாது. நேரம் மனுஷங்க சூழ்நிலைக்கு புரிஞ்சுக்கிட்டு தன்னை சுலபமாக்கி கொள்வது தான் சரள சுபாவம்னு சொல்றாரு. ஈஸியாக்கிக்கணும். உங்கள்கிட்ட எல்லாரும் வரணும், பழகணும், போகணும். ஆனா நீங்க ஸ்ரீமத் படி தான் இருக்கணும். இருந்தாலும் நீங்க வந்து எல்லாருக்கும் ஈஸி நேச்சரா தான் இருக்கணும். உங்களை வந்து மீட் பண்றதே எல்லாருக்கும் வந்து ஐயோ இவங்கள்ட்ட போகவே கூடாது, இவங்க பிகே ரொம்ப பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்காம ஈஸி நேச்சரா இருக்கணும். இணைந்து செல்பவர் வளைந்து கொடுத்து வாழ்பவரா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. சுலபம் என்பது கவனக்குறைவு அல்ல. அதையும் அவரே சொல்லிட்டார் பாருங்க. சுலபமாக்கி கொள்வதுன்னா ஈஸி நேச்சரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கவனக்குறைவா இருக்கிறது கிடையாது. அப்படி நடந்துட்டேன், அன்பா பழகினேன், என்னை ஏமாத்திட்டாங்க, இப்படி எல்லாம் வந்து பாபா அன்பா இருக்க சொன்னாருன்னு அன்பா இருந்தேன், கவனக்குறைவாயிடுச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க. அததான் சொல்றாரு, ஸ்ரீமத்தை விடக்கூடாது. நம் தலையே போனாலும் சரி தூய்மை இழக்கக்கூடாது, சம்பூர்ண தூய்மையோட வாழணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். சாப்பாடு குடித்தல்ல எங்க போனாலும் வாங்கி அவங்க சொன்னாங்க, அவங்க நண்பரு, என்னால மீறி செய்ய முடியல அப்படின்லாம் விட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப ஸ்ரீமத்தை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்ரீமத்தை விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதனால அதுல நீங்க கரெக்டா இருந்தோம்னா மற்றபடி பேசுறது, அடுத்தவங்களோட இணைஞ்சி செய்யறது, காரியம் செய்யறது, சேவை செய்யறது, செயல் செய்யறது, பேசுறது, அதெல்லாம் இனிமையா பேசணும், மற்றவங்களோட பழகிறது, இதெல்லாம் வளைஞ்சு கொடுத்து நம்ம வாழணும். மற்றபடி ஈஸியா இருக்கிறான்னு சொல்லிட்டு கவனக்குறைவோட இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு அதையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஏன்னா பாபா சொல்றது தப்பா சில குழந்தைகள் புரிஞ்சுட்டு தப்பா பாபா தான் சொன்னாருன்ட்டு செஞ்சிடறாங்க. அதனால பாபா தெளிவா அந்த வார்த்தையும் சொல்லியிருக்காரு, சுலபம் என்பது கவனக்குறைவு அல்லன்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி.